ஒரு பிரச்சனை இருக்கு. இந்தியாவுடைய மிகப்பெரிய டிசீஸ்க்கு பேரு என்னமோ மாதிரி இருக்கு இல்லையா? என்னமோ மாதிரி இஸ் த பிக்கஸ்ட் டிசீஸ் ஆஃப் இந்தியா. என்ன காரணம்னே தெரியாது. இவன் அவனுக்கு ஃபோன் பண்ணுவான், இல்லை இந்த புள்ள அவனுக்கு அது ஃபோன் பண்ணும். காலையில் ஃபோன் பண்ணி என்னன்னே தெரிலடா, என்னமோ மாதிரி இருக்கு. இல்லை ஒரு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறதாவே வச்சுக்கோ, ஏன்னா நீங்கள் வேற மாதிரி எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும், என்ன தூங்குனா சரியாயிடும். சரின்னு தூங்கி எந்திரிச்சு திரும்ப 2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஃபோன். நீ சொன்னபடி நான் தூங்கிலாம் பார்த்தேன், ஆனால் ஒன்றுமே சரியாகல, என்னமோ மாதிரி இருக்கு. என்னமோ மாதிரி இருக்குன்னா என்ன ரீசன் சொல்லு, அப்போ தானே எனக்கு தெரியும். வீட்டில் எதுவும் திட்டினாங்களா, பாய் ஃப்ரெண்ட் எதுவும் கோச்சிட்டானா, படிக்க முடியலையா, இல்லை ஃபெயில் ஆகிட்டியா, அரியர்ஸ் நிற்கிதா, வாட் இஸ் தேட்? இல்லை அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் என்னமோ மாதிரி இருக்குது. என்ன காரணமும் இல்லாமல் என்னமோ மாதிரி இருக்கு. இல்லை கொஞ்சம் டிவி பாரு சரியாயிரும், மத்தியானம் லஞ்சு கிஞ்சுலாம் நல்லா ஒரு பிடிச்சேன்னா செட்டில் ஆயிரும், ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் பண்ணி பார்த்து மத்தியானம் 2 மணிக்கு மறுபடியும் ஃபோன். நான் எவ்வளோ பண்ணி பார்த்துட்டேன், மத்தியானம் நல்லா சாப்பிட்டேன், டிவியெல்லாம் பார்த்தேன், ஆனால் எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, என்னமோ மாதிரி. இப்போ அவங்க கடுப்பாயிரும். ஏதாவது சொன்னால் தானடி தெரியும் என்னமோ மாதிரி இருக்குது. என்னமோ மாதிரி இருக்குன்னா என்ன என்னமோ மாதிரி இருக்குது, அதுதான் எனக்கு தெரியலேங்கிறல என்னமோ மாதிரி இருக்கு இருக்கா? பசங்களுக்கு அதே தான், மச்சான் என்னன்னே தெரியல மச்சான், என்னமோ மாதிரி இருக்குது, வா இதை செய்யலாம் அதை செய்யலாம், என்னென்னமோ பண்ணி பார்ப்பானுங்க, ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகுது. மத்தியானம் பேசாமல் தூங்கி, இன்றைக்கி நமக்கு ஹாலிடே, தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீயை குடி, எல்லாம் சரியாயிடும். அவன் அதே மாதிரி தூங்கிலாம் எந்திரிச்சு ட்ரை பண்ணிவிட்டு டீ எல்லாம் குடிச்சிக்கிட்டே ஃபோன் பண்ணுவான். மாப்பிள்ள நீ தூங்க சொன்ன, ட்ரை பண்ணே தூக்கமே வரல, இப்போ டீ குடிச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு எதுவுமே சேஞ்ச் தெரியல, என்னன்னே தெரியல, காண்டா இருக்குது, என்னமோ மாதிரி இருக்கு. என்னமோ மாதிரி இருக்குது, என்னமோ மாதிரி இருக்குன்னா என்ன ரீசன் சொன்னால் தானே தெரியும் என்னமோ மாதிரி இருக்குது. அது தெரியல மாப்பிள்ள, ஆனால் என்னமோ மாதிரி. இந்த சோகால் என்னமோ மாதிரி இருக்குது, ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிறதே தெரியாத ஒரு என்னமோ மாதிரி இருக்குது, விச் டோன்ட் ஹேவ் எனி வாட் யூ சே மெடிசின்ஸ். அப்புறம் 5 மணிக்கு இவனுக்கிட்டேருந்து அவனுக்கு ஃபோன் வரும். யார் ஃபஸ்ட்டு இவனுக்கு ஃபோன் பண்ணானா, காலையிலேருந்து 5 தடவை. இப்போ இவன் ஃபோன் பண்ணான், ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட மாப்பிள்ள அப்படின்னு இவன் கேட்பான், சொல்கிறா அப்படின்னு அவன் கேட்பான், என்னன்னு தெரியல மாப்பிள்ள, என்னமோ மாதிரி. Why this என்னமோ மாதிரி இருக்கு is becoming a biggest disease for the youngsters especially. இந்த ஏஜில் தான் நீங்கள் ரொம்ப உற்சாகமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஹாப்பினிங்காகவும் அடுத்து என்ன செய்யறது ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய காலகட்டம். நிமிஷம் நேரம் எதுவுமே பத்தாமல் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஏன் இப்படி உற்சாக குறைவு உள்ளூர ஏற்படுகிறது? ஏன் இவ்வளோ டிப்ரெஷன், ஏன் இவ்வளோ பிரச்சனை, ஏன் என்னமோ மாதிரி இருக்குது எல்லாருக்கும்? அவுட் ஆஃப் 10 6 people used to say என்னமோ மாதிரி இருக்குது. ஏன்னே தெரியல, என்னமோ மாதிரி இருக்குது, பதட்டமாக இருக்குது, கவலையாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது, நாளை குறித்து இப்பொழுதே ஒரு 45 வயசுக்காரனுக்கு ஏற்படுற அங்கிள் ஆன்டிஸ்க்கு ஏற்படுற கவலையெல்லாம் இப்போயே வருது. 23 வயசில் வழுக்கையில் வந்து சொட்டை ஆயிடுமோன்னு கவலையாக இருக்கு. ரைட்டா? ஒரு நாள் எல்லாருக்கும் விழுவும், ஆனால் ஏன் இப்போ விழணும்? த திங் இஸ் வி ஆர் நாட் ஃபோக்கஸ்ட். என்ன வேணும்னு நமக்கு தெரியல. என்ன வேணுங்கிற விஷயம் மனசுக்குள்ள நல்லா ஆழமாக தெளிவாக இருந்தால் என்ன வேணாங்கிற விஷயம் நமக்கு தெளிவாக இருக்கும். என்ன வேணுங்கிறது நமக்கு தெரியாத காரணத்தினால எதெல்லாம் வேணாமோ அதெல்லாம் மண்டைக்குள்ளே போய் உட்காந்துருக்கு. தேவையில்லாத பயமும், தேவையில்லாத குழப்பமும், தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்களும், தேவையில்லாத விஷயங்களும், தேவையில்லாத ஃபார்வேர்டுகளும், தேவையில்லாத வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களும் மண்டையில் போய் உட்காந்துருக்கு. என்ன வேணும்னு எப்போ நமக்கு தெளிவாக தெரியுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மைண்டில் இருக்க தேவையில்லாத விஷயம்லாம் வெளியில் வந்துடும். என்னமோ மாதிரி இருக்குங்கிற பிரச்சனைக்கு தீர்வு வந்துடும். ஆனால் என்ன வேணுங்கிறது நமக்கு தெரியும். பார்க்குற எல்லாமே வேணும், ஏன்னா எது வேணும் தான் நமக்கு தெரியாதே. ஒரு நாள் பச்சை கலர் பிடிக்கும், ஒரு நாள் சிவப்பு கலர் பிடிக்கும், ஒரு நாள் மஞ்சள் கலர் பிடிக்கும், மறுநாள் இது பிடிக்கும். ஒரு நாள் யமகால RX பிடிச்சதுன்னா அடுத்து 100 பிடிச்சுன்னா அப்புறம் புல்லட் பிடிக்கும், புதுசாக வந்த வண்டி பிடிக்கும். ஜாவா ஒன்று போட்டிருக்கான் மாப்பிள்ள, என்ன லான்ச்சே பண்ணல, அதை வாங்கலாம்னு இருக்கேன். அவள் பார்க்குறதெல்லாம் பிடிக்கும்னா எது உங்களுக்கு பிடிக்கும்? மனுஷன் முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது நமக்கு உண்மையிலே எது பிடிக்குங்கிறது தான். உண்மையிலே எது பிடிக்கும்னு கண்டுபிடிக்க முடியாத காரணத்திலாம் கண்டதையும் பிடிக்குது, பிடிக்க வேண்டியதை பிடிக்காம போது, பிடிச்சும் பிடிக்காம இருக்குது, பிடிக்காமல் பிடிச்ச மாதிரியே இருக்குது. தட் இஸ் எ கன்ஃபியூஷன் ஆல்வேஸ். அப்போ இந்த ஏஜில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபோக்கஸ், அம்பிஷன், கன்விக்ஷன் அண்ட் டிட்டர்மினேஷன். ஃபோக்கஸ், ஆம்பிஷன், கன்விக்ஷன், டிட்டர்மினேஷன். இந்த ஃபோக்கஸ் இல்லைன்னா என்னமோ மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதான் தம்பி ஒருத்தர் கேட்டால் அப்படி இல்லை, சூப்பரா சார் இன்ஜினியரிங் எப்படி படிக்கணும்னு சொல்லுங்க. கட்டாயம் நீ 4வது வருஷம் படிக்கிறியா இல்லையா, 4th இயர் படிக்கல தான் கண்டுபிடிக்கிறோம். 100க்கு 60 பேர் ஏன் இன்ஜினியரிங் படிக்க வரோம்னே ஐடியா இல்லாமல் தான் உள்ளே வரோம், படிக்க வரோம் அவ்வளோதான் இல்லையா? கடைசியில் வெளியில் போக போகிறது தான், ஓ நம்ம இதுக்கு தான் படிக்க வந்தோமா, அதுக்குள்ளே 4 வருஷம் முடிஞ்சு போயிருக்கு, வீட்டுக்கு போடாண்டு வாய். ரைட்டா? அப்போ உள்ளே வருகிற போதே ஏன் படிக்க வர வேண்டும் என்ற எண்ணம் இல்லாததுக்கான காரணம் ஃபோக்கஸ் இல்லை. சொல்கிறானுங்க படிக்கணும் அவ்வளோதான். வேண்டாம் வெறுப்பா பிள்ளைய பற்றி காண்டாமிருகன் பேர் வச்ச கதையா, என்னத்தையோ படித்தோம் என்னத்தையோ போனோம். அப்போ டோனோ ஃபோக்கஸ். ஒரு எதன் மீதும் மிகப்பெரிய மரியாதை நமக்கு இல்லை, எதன் மீதும் நம்பிக்கை இல்லை, எதன் மீதும் ஒரு எதிர்மறை சிந்தனையே இருக்கிறது. ஏன் இது நடந்துச்சு தெரியுமா? ரீசெண்டாக தான் இந்த பிரச்சனை. ஆஃப்டர் த சோஷியல் மீடியா வந்த பிறகு நிறைய நெகட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு கிளர்ச்சியை உண்டாக்குறது. நெகட்டிவான விஷயத்துல தான் பயங்கர ஈடுபாடு. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், வன்முறை, ஏழ்மை, அரசியல்வாதிகளின் ஊழல், நாடு சரியில்லை, அது சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, ஃப்ரெண்டு சரியில்லை, தோழி சரியில்லை, தோழன் சரியில்லை, அப்பன் சரியில்லை, அம்மா சரியில்லை, பழக்க வழக்கம் சரியில்லை, பார்த்தவன் சரியில்லை, பழகினவன் சரியில்லை, எவனும் சரியில்லை, நானும் சரியில்லை, நாசமா போடும். Why this? அப்போ இந்த நெகட்டிவிட்டி உங்களுக்குள்ள என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பாசிட்டிவிட்டி ஒரு வாழ்வியல் முறை. அது எந்த சூழ்நிலையிலும் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை பார்ப்பதற்கான வாழ்க்கை தான் மிகச்சிறந்த வாழ்க்கையாக இருக்க முடியும். கவனிச்சு பாருங்க, நல்ல ஃபார்வர்டு எத்தனை நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறோம்?
எத்தனை ஃபார்வர்ட் நல்ல ஃபார்வர்ட் பண்ணுறோம். எதுவாக இருந்தாலும் காலங்காத்தால 7 மணிக்கு கழுத்து வெட்டின ஃபோட்டோ ஒருத்தன் அனுப்புகிறான், அவனெல்லாம் கட் பண்ணு. ரத்தம் பார்க்குறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம், எவனோ ஒருத்தருடைய மரணம் உங்களுக்கு எப்படி உற்சாகத்தை தரும். எல்லாம் நியூஸ், எல்லாம் ஜஸ்ட் லைக் தட். எனக்கு ஒன்றும் நேராத வரைக்கும், கதவுக்கு ஜன்னலுக்கு ஆபத்து வராத வரைக்கும் எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி உங்களை தனிமைப்படுத்திக் கொண்டே இருப்பது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல். எல்லாத்தையும் குரூப்பாக உட்காந்துருப்பீங்க. சிவில்னா சிவில் கை தட்டுவீங்க, மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் கை தட்டுவீங்க, சிஎஸ்னா சிஎஸ் கை தட்டுவீங்க. நீங்க தனித்தனியாக கை தட்டி ஒரு புண்ணியமும் இல்லை. there is no use in that. தனித்தனியாக நீங்கள் செயல்படுவதன் வழியாக எதுவும் நடக்க போவது கிடையாது. இது ஒரு பெரிய பலம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க எல்லாம் என்னைக்கு ஒன்னா இருக்கிறீங்களோ அன்னைக்கு தான் பலம். இந்த உலக நாடுகள் உங்களை பார்த்து பயப்படுவதுங்கிறதுக்கான ஒரே ஒரு காசு, உங்கள்கிட்ட காசு இருக்குங்கிறது இல்லை. வீட்டுக்கு 2 பேர் சிங்கக்குட்டி மாதிரி இருக்கான் இந்தியா முழுவதும். தட் இஸ் த பவர் ஆஃப் இந்தியா. தட் இஸ் த பவர் ஆஃப் இந்தியா. ஆனா அந்த பவர் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? யூத் பவர். வாட் இஸ் யூத் பவர்? என்னது யூத் பவர்? ஃப்ரஸ்ட்ரேஷனோட இருக்குதா, டிப்ரெஷனோட இருக்குதா, யாராவது சினிமாக்காரங்களை பார்த்து கை தட்டுறதா, ஏதாவது கிரிக்கெட்காரங்களுக்கு கொடி பிடிச்சிட்டு நிற்கிறதா, சாதி சண்டையில் போய் பங்கெடுத்துக்கிறதா, வாட்ஸ்அப்பில் சண்டை போடுறதுக்கா, எல்லாத்தையும் எவனாவது இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்டஸ் போட்டானா ஏதாவது கழுவி ஊற்றுறதுக்கா? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் யூத் பவர்? ஆர் வி யூஸ் திஸ் ப்ரொக்ரெசிவ்லி? உங்கள் பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்குன்னு தெரியுமா? இந்தியாவுடைய மக்கள் தொகையில் எவ்வளோ பேருக்கு ஒரு இன்ஜினியரிங் படிப்பை படிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு? எத்தனை பேருக்கு பள்ளிக்கூடத்தை தாண்டதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு? எத்தனை பேர் காலேஜுக்கு வந்திருக்கான்? எத்தனை பேருக்கு காலேஜுக்கு வர முடியல? உங்களோட 5ஆம் கிளாஸ் படிச்சவங்க இன்னைக்கு பாதி பேர் பள்ளிக்கூடத்தை தாண்ட முடியாமல் வறுமையின் காரணமாக ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். யூ நோ தட்? உங்களை மாதிரி பொம்பளை பிள்ளைங்களை நிறைய பேர் திருப்பூர் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் போய் உட்காந்துருக்காங்க குடும்ப வறுமை காரணமாக. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மா இறந்துட்டாங்க, வாழ்க்கையில் வசதி இல்லை, வருமானம் போயிடுச்சு, விவசாயம் செத்துருச்சுன்னு அவன் பாதியிலே பிச்சுக்கிட்டு போய் நான் படிக்க முடியல. உங்களை போன்ற மாணவர்கள் படிக்கக்கூடிய கல்லூரிக்கு வெளியில் பஸ் கடந்து போகும்போது முழிச்சு அப்படியே ஆணு பார்த்துட்டு போறான். அவன் என்ன ஆவான்? அப்போ வாட் இஸ் யுவர் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அஸ் அன் யூத்? எப்போ பவர் வரும்? பவர் கம்ஸ் ஃப்ரம் ரெஸ்பான்சிபிலிட்டி, நாட் ஃப்ரம் அத்தாரிட்டி. பவர் கம்ஸ் ஃப்ரம் ரெஸ்பான்சிபிலிட்டி. எவனுக்கு பொறுப்பு இருக்கோ அவன் தான் பவர். பொறுப்பாக வந்து அதிகாரத்துக்கு வருவான். நம்மகிட்ட பொறுப்பு இல்லை, அதிகாரம் வரமாட்டேங்குது. அதிகாரத்துக்கு மட்டும் ஆசை இருக்கு, பொறுப்பு இல்லை. நம்ம எவனை தலைவனாகவும் ஏற்றுக்க மாட்டேங்கிறோம், எவனுக்கு தொண்டனாகவும் இருக்க மாட்டேங்குது. நீங்க தொண்டனா இருந்தா தான் தலைவனாகலாம், தலைவனா இருந்தா தான் தலைவனை உருவாக்கலாம். தலைவனாவதற்கு தயாராகும், அவ்வளவுதான். தட் இஸ் தி ஒன்லி ஸ்டேட்மெண்ட் தட் யூ நீட் டு கேரி. அப்போ இதெல்லாம் வேணும்னா முதல்ல பாசிட்டிவிட்டி மைண்டுக்குள்ள வேணும். தினந்தோறும் நெகட்டிவா குப்பையை அள்ளி போட்டுக்கிட்டு, நம்முடைய மனசு ஏற்கனவே ஒரு குப்பை தொட்டி தான் தெரியுமா? அது ஏற்கனவே 1008 குப்பை இருக்கு. நம்ம சொந்த பிரச்சனை, சொந்த தாயக்கார பிள்ளைய பிரச்சனை, கடந்த கல்யாணத்தில் நடந்த பிரச்சனை, அக்காவை கட்டி கொடுத்ததுல அந்த பிரச்சனை, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை, நம்முடைய அழுக்கு, நம்முடைய பிரச்சனைகள் 1008 விஷயம் ஏற்கனவே இந்த குப்பை தொட்டில் போட்டிருக்கோம். அதுலேயே கண்டவெல்லாம் குப்பையை போகிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க, புறணியை போடுறதுக்கு அலோவ் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப்பில் வர கெட்ட விஷயத்துக்கு அலோவ் பண்ணுறீங்க, சோஷியல் மீடியாவுடைய கெட்ட விஷயத்துக்கு அலோவ் பண்ணுறீங்க, டிவியில் வர கெட்ட விஷயத்துக்கு அலோவ் பண்ணுறீங்க, சினிமாவுடைய கெட்ட விஷயத்துக்கு அலோவ் பண்ணுறீங்க. நல்லதை எடுத்துக்கங்க. ஏற்கனவே உங்கள் மனம் ஒரு குப்பை தொட்டி, அது குப்பரை கவிழ்த்து வைங்கள். ஏற்கனவே நம்முடைய குப்பையை ரொம்ப தள்ளுது, கண்டவெல்லாம் போட்டு போகிறதுக்கு. அதுனா ஊராம்ட்டு குப்பை தொட்டியா? உங்க குப்பை தொட்டி பாஸ். அப்போ நெகட்டிவான எண்ணங்களா நீங்கள் சேர்த்துக்கிட்டே போறீங்கன்னா பாசிட்டிவான எண்ணம் அங்கே இங்கே வந்து உட்காரும். என்னுடைய பொறுப்பு என்ன, ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, நான் படித்தவன் இந்த சமூகத்துக்கு என்ன செய்யணுங்கிற எண்ணம் எப்படி வரும்? பயப்படும். அவநம்பிக்கைகளை மட்டுமே சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம், அவநம்பிக்கையிலே வாழ பழகிறோம். நாளைக்கு என்ன நடக்குமோன்னு கிளம்ப மாதிரி தினந்தோறும் பயப்பட ஆரம்பிக்கிறோம். இந்த வாழ்க்கை நிலைக்குமா நிலைக்காதான்னு கவலைப்படுறோம். என்ன சூழ்நிலையில நம்ம மாட்டிக்குவோம்னு அச்சப்படுறோம். காரணம் தொடர்ந்து நெகட்டிவிட்டியா ரிசீவ் பண்றீங்க. நெகட்டிவிட்டியில கிளர்ச்சி அடையுது. ஜப்பானில் பூகம்பம் அப்படின்னா உட்காந்து டிவியில் பார்க்குறோம். இங்கே நான் ஃபோன் பண்ணுறான், மாப்பிள்ள அப்படியே கார்லாம் மிதக்குது மாப்பிள்ள, கொய்யால நம்ம வீட்டு காராக இருந்தா அப்படியே ஃப்ளைட்டு காணுமா மாப்பிள்ள, 375 பேர் அவுட்டு மாப்பிள்ள, அவ்வளோ பேரும். அதை வச்சு நீங்கள் மீன் போடுறீங்க. போனதில் அதில் ஒருத்தர் சித்தப்பா உட்காந்துருந்தா, உங்கள் அம்மாவோ அப்பாவோ அதில் போயிருந்தா அப்படியே போட்டுமா? அப்போ அடுத்தவனுக்கு நேருகிற எல்லாமும் வேடிக்கை என்கிற மனோநிலையை விதைப்பது தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய உலக அரசியல். உங்களை தனித்தனி நபர்களாக பிரித்து நம்பிக்கையற்றவர்களாக மாற்றி அவநம்பிக்கை கொண்டவர்களாக நீங்கள் இருக்கணுங்கிற மாதிரியான எண்ணங்களை தொடர்ந்து சமூக ஊடகங்களின் வழியாக விதைப்பு தான் இன்றைக்கு நடக்கிற சதி. அதுக்கு தான் நீங்கள் பலியாக போறீங்களா? ஒரு தலைவன் பொறுப்போடு இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும், பயம் இல்லாமல் இருக்கணும். எவன் பயம் இல்லாமல் இருக்கணும் அவன் தான் லீடர். பயப்படுறவனா பின்னால போயிரு, ஜெயிக்கணும்னா முன்னாலவா, பயப்படாது. அப்போ இந்த பயம் இல்லாதவனுக்கு என்னமோ மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா அவனுக்கு வேலை இருக்கு. நான் படிக்கணும், என்னை படிக்க வச்ச சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும், குறைஞ்ச வச்சா படிக்க வச்ச என்னுடைய ஊருக்கு நல்லது செய்யணும், எங்கள் அம்மா அப்பாவுக்கு நல்லது செய்யணும், இல்லாதவனுக்கு எடுத்து செய்யணும், அடுத்து 10-15 பேர் உருவாக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவனுக்கு எப்படி நேரம் இல்லாமல் போகும், எப்படி என்னமோ மாதிரி இருக்கும், ஏன் எரிச்சலாக வரும்? why? what is the purpose of education here? to get a job or what? நம்ம அப்படி பழகிட்டோம் 10-15 வருஷத்தில். படிக்கட்டு வழியாக ஏறி வந்தால் தான் வாழ முடியுங்கிற நம்பிக்கையெல்லாம் போய் எஸ்கலேட்டில் ஏறி இன்னும் அதை கொண்டு போய் விட்டுன்னு நினைக்கிறோம். ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சேரையில் ஏதோ ஒரு கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி நம்பிக்கையோட வேலைக்குள்ளே வரீங்க. கல்வியுடைய நோக்கம் வேலை வாங்கி தரது கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் வாழ்வதற்கான நம்பிக்கையை தருவதுதான் கல்வியினுடைய நோக்கம். தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஆனால் படிக்கிற நமக்கு பல குழப்பம் இருக்கு. எதுக்கு படிக்க வந்தோன்னு குழப்பம் இருக்கு.
ஏண்டா இதை படிக்கணும்னு குழப்பம் இருக்கு, படித்தா வேலை கிடைக்குமான்னு குழப்பமா இருக்கு. வாழ்க்கையில் எல்லாமும் இருந்து வாழ்வதற்கு பேர் வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அது எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறதுக்கான புத்திசாலித்தனமும் தைரியமும் இருந்தால் தான் வாழ்க்கை. அதுதான் பவா. இப்போவே பூச்சிக்கிட்டு அடப்போமா அப்புறம் வாழ்க்கையே எடுத்து போச்சு. 24 வயசில் 21 வயசில் 20 வயசில் வாழ்க்கை வெறுக்கணும்னா வாழ்க்கையை பற்றி உங்கள் பர்செப்ஷன். லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் காய்ஸ். வாழ்க்கை அற்புதமானது. ஸோ வெரி நைஸ் திங்ஸ். அற்புதமான மனிதர்கள் இந்த பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி கிடக்கிறாங்க. இன்றைக்கி நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன்னா என் அறிவுலையாக வந்து நிற்கிறேன் மனுஷங்க தான். என் ஆசிரியர்கள், என் அம்மா அப்பா, என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நல்லவங்க கெட்டவங்க, கூட பழகினவன், தெரிந்தவன், பாராட்டினவன். நேற்று நான் ட்ரெயினில் வர்றப்போ ஒரு பாட்டியம் அங்கேருந்து படியில் இறங்கி வர முடியாமல் இறங்கி வந்து 90 பூசிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நல்லா இருங்கிறாங்க. அந்த பாட்டியுடைய ஒற்றை வார்த்தை தான் என்னை நிறுத்தி வைக்கிறே ஒழிய என் அறிவில்லை. அப்போ அந்த ஒற்றை வார்த்தை ரொம்ப முக்கியமானது. மனிதர்களை நேசி. மனிதர்களை நேசிக்கிற போது நம்பிக்கை பிறக்கும். எனக்காக ஆள் இருக்காங்க, நல்லது கெட்டதுக்கு மனுஷால் நிற்கிறான், நம்புங்க. தொடர்ச்சியாக நெகட்டிவான விஷயங்களில் கிளர்ச்சி அடையாதீங்க. நெகட்டிவான விஷயங்களாக பேசிக்கொண்டிருப்பவர்கள் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள். அவர்கள் அவநம்பிக்கை விதைக்கிறாங்க. நம்பிக்கையின் மீது உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் கட்டமைக்கவே முடியுமே ஒழிய அவநம்பிக்கையின் மீது உங்களால் கட்டமைக்கவே முடியாது. அவநம்பிக்கை இருக்கிற போது மனசு பயப்படுகிறது. பயம் இருக்கிற போது என்ன செய்வது என்கிற குழப்பம் இருக்கிறது. என்ன செய்வது என்பது என்னமோ மாதிரி இருக்கிறது என்ற மனநிலை ஏற்படுத்துகிறது. உங்களை பதட்டத்திலே வைத்திருப்பது தான் நீங்கள் கூடிய அரசியல். உங்களை எல்லாம் எல்லாரும் பதட்டத்திலே வச்சிருக்கணும், டென்ஷன்லேயே வச்சிருக்கணும், குழப்பத்திலே வச்சிருக்கணும். ஈஸியாக எது கிடைக்குதோ அதை செய்யணும். என்னது இது? ஈஸியாக இருக்கணும். படிப்பை சூஸ் பண்ணுறப்பே கிட்டத்தட்ட இப்போலாம் அப்படி தான் சூஸ் பண்ணுறோம். ஈஸியாக இருக்கணும், படித்து முடிச்சோன்னுமே வேலை கிடைக்கணும், வேலையும் கஷ்டமாக இருக்கக்கூடாது. நம்மளே தோண்டி போச்சுக்க வேண்டியதான். அப்படி ஒன்றும் இல்லை. எதுவும் எளிதென்று நீங்கள் பார்க்கிற பிம்பங்கள் உங்களுக்கு அப்படி தெரியலாம். How many people know that I have started my career 20 years back? நான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு பின்னால் 20 வருஷம் வாழ்க்கை இருக்குது. சும்மா ஒன்றும் நடக்காது, யாருக்கும் நடக்காது. குறைந்தபட்சம் 10 வருட உழைப்பு நம்பி தான் ஒவ்வொருத்தரும் வளர்றான். You guys are engineers, you need more dedication. Science itself is a dedication. தாமஸ் ஆல்வா எடிசன் ஆய்வகங்களிலே இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் விழுந்து கிடந்தார் என்பதை பெருசாக படிக்கிறீங்களே. அப்போ ஒரு இன்ஜினியரிங்கிற ஒரு படிப்புக்கு ஒரு பெரிய டெடிகேஷன் வேணாமா? அதை போகிற போக்கில் படிச்சிட முடியுமா என்ன? அது அவ்வளோ விளையாட்டா? அவ்வளோ விளையாட்டா என்ன? The whole America is producing just 35,000 engineers in a year. Just Tamil Nadu itself is producing 1.5 lakh engineers in a year. You know that? ஒரு வருஷம் 1.5 லட்சம் இன்ஜினியரை ப்ரொடியூஸ் பண்ணுறது வெறும் தமிழ்நாடு. வெறும் 7.5 கோடி மக்களை வைத்திருக்கக்கூடிய தமிழகம், வெறும் 7.5 கோடி பேரை வைத்திருக்கக்கூடிய தமிழகம் 1.5 லட்சம் இன்ஜினியர்ஸ் உருவாக்குது. அமெரிக்கா அவ்வளோ பேர் உருவாக்க முடியல. ஆனால் இது எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறது மட்டும் தான் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கொஸ்டின். ஃப்ரஸ்ட்ரேஷன், பயம். எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறோம். 7,000 ரூபாய் சம்பளத்துக்கு போய் உட்காந்துக்கிறோம், 10,000 ரூபாய் சம்பளத்தில் போய் உட்காந்துக்கிறோம். ஒரு அமெரிக்கன் ஆன்சைட்டுக்கு ஆசைப்பட்டு படிக்கிறோம். நோ, கம்பெனியை உருவாக்குங்க பாஸ். த டேஸ் ஆர் கான். எவ்வளோ நாளைக்கு அடுத்தவங்க காலை பிடிச்சிட்டு தொங்குவீங்க? எவ்வளோ நாளைக்கு? கோ அண்ட் கெட் இட். இப்படி நீ சொல்லிட்டு போயிடுவாப்பா. ஆனால் பாருங்க, இங்கே இன்னைக்கு ஒரு கம்பெனியை ஆரம்பிக்க முடியாது, ஃபேக்டரிஸை தொடங்க முடியாது, அரசியல்வாதிகள் தலையிடுவார்கள், கவுன்சிலர்கள் குறுக்கே வருவார்கள், பேங்கில் கடன் கொடுக்க மாட்டார்கள், அதை கேட்பார்கள், இதை கேட்பார்கள். எத்தனை பேர் போய் கேட்டேன்? எவ்வளோ பேர் போய் கேட்டிருப்போம் சொல்லுங்க? இதெல்லாம் நம்மளாம் கேள்விப்பட்ட விஷயத்துலேருந்து அடிச்சு விடுறது தான். பேங்க்ல லோன் கொடுக்க மாட்டான், கவுன்சிலர் குறுக்க வருவான், எம்எல்ஏ குறுக்க வருவான், அரசியல்வாதி தலையீடு இருக்கும், அதிகாரிகளின் தலையீடு இருக்கும், சட்டம் நமக்கு எதிராக இருக்கும், சமூகம் ஆதரவாக இருக்காது. இதெல்லாம் நீங்க நெகட்டிவிட்டியை சேர்த்து 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 வச்ச குப்பை. நோ, ஒரு இளைஞன் முன்ன வர்றானா இந்த நாடு உங்களுக்காக நிற்கும். நான் நிற்பேன், குறைஞ்சபட்சம் நான் நிற்பேன். எவ்வளவு பேர் இது மாதிரி நிற்பான்? எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல நீங்களா வரணும்னு, சும்மாவா இருக்கு? அப்ப போய் அப்ரோச்சே பண்ணாம, பார்க்காம, அந்த சூழ்நிலை என்னன்னே கவனிக்காம, செவி வழியா கேட்டது எவனோ ஒருத்தர் சொன்னதை மட்டும் வச்சுக்கிட்டு நெகட்டிவிட்டி ஏற்கனவே உங்க மைண்டுக்குள்ள சேர்ந்து போயிருக்கனால இது நடக்காது நீங்களே முடிவுக்கு வரீங்க. 5 மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து 51 தொழிற்சாலையில சின்னதா ஒரு யூனிட்டை போடலாம். போட பயம். கேட்டா லோன் கிடைக்காது, அது கிடைக்காது, இது கிடைக்காது, வீட்டில் ஒத்துக்க மாட்டான். அம்மா அப்பாவுக்கு புரியல. அம்மா அப்பாவுக்கு புரியாமல் அவங்களை படிக்க வச்சுட்டாங்க. 4 எடுத்து படிச்ச உடனே அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் புரியாதுங்கிற முடிவுக்கு எப்படி வரீங்க? ஒன்றுமே படிக்காது இந்த அம்மா அப்பா தான் உங்களை எங்கேயாவது கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து பக்கத்து வீட்டு வார்த்தையாட்ட ஐடியா கேட்டு குடும்பத்திலே படித்த ஒரு அங்கிள்கிட்ட பேசி உங்களை என்ன படிக்க வைக்கணும், எப்படி படிக்க வைக்கணும், எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு தன் வருமானத்துக்கு 80% உங்கள் படிப்புக்குன்னே அழுது கடைசி வரைக்கும் நல்ல சோறு திங்காம, நல்ல சட்டை போடாம, ஒரு ஷூ பேண்ட் கூட எடுத்துக்காம 4 கட்டம் போட்ட சட்டை 2 பேண்ட்டையும் வச்சுக்கிட்டு 65 வயசை வாழ்ந்துட்டு ஒரு அப்பன் செத்து போயிடுறான். அவ்வளோ தூரம் போராடுறான். எங்கெங்கயோ போய் நின்று அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணுறது கூட தெரியாமல் யார்கிட்ட பக்கத்தில் இருக்க கொடுத்து எழுதி வாங்கி அப்ளை பண்ணி ஏதோ செஞ்சு ஏன் செய்கிறான்? Why? He believes that he can do. தந்தையிடம் அந்த ஞானம் இருக்கு, நம்பிக்கை. ஏழ்மை இருந்தாலும் நம்பிக்கை. நம்ம அப்பாக்களோட நம்மளாம் பணக்காரங்க தான், ரைட்டா? உண்மைதானே? நம்ம அப்பாக்கள் படித்த படிப்பை விட பெரிய படிப்பு படிக்கிறோமே. அதோட சூழ்நிலை நல்லா இருக்கே. அப்பாக்களோட ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என் மகனையோ என் மகளையோ ஆளாக்கி பார்க்க என்னிடம் என்னவெல்லாம் இருக்குன்னு அப்பாக்கள் பார்க்குறாங்க. என்கிட்ட என்னவெல்லாம் இருக்குன்னு அப்பாக்கள் பார்க்குறாங்க. கொஞ்சம் காசு இருக்கு, அதை போடுறேன். 10ஆவது காசுக்கு தங்கத்தை வைக்கிறேன்.
விவசாயத்து நிலத்தினுடைய ஒரு பகுதியை கூட வித்துட்டு போறேன், பூர்வீக சொத்தை விற்கக்கூடாது பாவம்னு சொன்னப்போ கூட எங்க அப்பா பூர்வீக சொத்தை வித்தார் எங்க படிப்புக்காண்டி. அப்படி தேடி தேடி பிடிச்சி பிடிச்சி படிக்க வைக்கிறான். ஏன்? நம்புறான் புள்ள ஜெயிச்சிருவான். நான் என் பிள்ளையை ஜெயிக்க வைக்க என்னிடம் என்னவெல்லாம் இருக்கிறது என்று ஒரு தந்தை நம்புகிறான். ஆனா நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் எதிர்காலத்தில் ஜெயிக்க என்னிடம் என்னவெல்லாம் இருக்குன்னு இன்னைக்கு ஒரு லிஸ்ட்டை போடு. என்னவெல்லாம் இல்லைன்னு ஒரு லிஸ்ட் இருக்குல்ல. You guys have a list that what you don't have. என் குடும்பத்தில் எவனுமே பெருசாக படிக்கல, எனக்கு இங்கிலீஷே சரியாக வராது, எனக்கு ஞாபகத்தில் எதுவுமே நிற்காது, எவ்வளோ படிச்சிருப்போம் அந்த கேள்வி பரீட்சையில் வராது, வந்தாலும் என்னால் எழுத முடியாது, நான் எழுதினாலும் சூப்பர்வைசர் கரெக்டாக கடைசியில் பேப்பரை பிடிங்கிட்டு போயிடுவான், 2 பேப்பர் மிஸ் அவுட் ஆயிரும், அப்படியே எழுதினாலும் எவனாவது கோவமா மார்க் கம்மியாக போட்டுருவான். ஏன் எளவா பேசணும்? Why that? Why this put all yellow in your mind? Why? Because ஏற்கனவே lot of yellows are inside. ஏற்கனவே உள்ள நெகட்டிவிட்டியை சேர்த்து சேர்த்து வச்சு அவநம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு வாழ்க்கையை பழகியிருக்கோம். அப்போ நடக்காதுங்கிறதா ஃபர்ஸ்ட் தோணுது, நடக்காதுன்னா ஃபர்ஸ்ட் தோணுது, நடக்கும்னு தோணவே மாட்டேங்குது, நடந்தாலும் விளங்காதுன்னு தோண மாட்டேங்குது, வெற்றியை ஏற்றுக்கொள்ள மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. ஒரு கிரிக்கெட் மேட்சில் ஜெயிச்சா கூட அதை மனசையுமா நம்மளால ஏற்றுக்க முடியுதா? இன்னைக்கு அவனுங்க நியூசிலாந்துக்காரங்கள மெயின் பிளேயர் 2 பேர் விளையாடல, இல்லைன்னா சூப்பு தான். ஒரு 2 கிரிக்கெட் பிளேயர் விளையாடுறதும் விளையாடாமல் இருக்கிறதும், நேற்று கூட தான் விராட் கோலி விளையாடல, ரைட்டு தானே? அப்போ ஒரு மேட்சுங்கிறது எல்லா சூழ்நிலையும் சார்ந்தது. அன்னைக்கு இருக்கக்கூடிய பிச் ரிப்போர்ட், விண்டு எந்த பக்கம் போகுது, எந்த பவுலருக்கு அன்னைக்கு லக்கி நாள் இருக்கு, கிரிக்கெட் இஸ் அ கேம் ஆஃப் அ டேன்னு சொல்றான். ஒரு ஜெயிக்கட்டுமே நம்ம 2 பேர் சொல்லுவான், நோ நேற்று 2 முக்கியமான பேர் விளையாடல. அப்படியே 2 முக்கியமான பிளேயர் விளையாண்டாலும் டாஸில் மட்டும் நம்ம ஜெயிக்காம வந்திருந்தோம், சோழி முடிஞ்சு போயிருக்கும். டாஸில் ஜெயிக்கிறது கேமு, ஃபர்ஸ்ட் பேட்டிங் நம்ம கிடைச்சதுனால நம்ம ஜெயிச்சோம். சேசிங்கன்னா கண்ணில் விரல விட்டு ஆட்டிருப்பாங்க. அதையும் மீறி 2 பண்ணா அம்பையர் 2 அவுட்டு தப்பாக கொடுத்துறான் நியூசிலாண்டுக்குங்கிறது. அதுவும் தாண்டி ஜெயிச்சு இல்லை அம்பையர் கொடுத்தது கரெக்ட் தான் சொன்னால் தோனி ஏமாற்றி 2 விக்கெட் எடுத்துட்டான் அப்படிங்கிறது. அப்போ ஜெயிச்சு அது ஒத்துக்க மாட்டீங்களா? ஏன் நம்ம ஜெயிக்கிற மேலே உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை? ஏன் இவ்வளோ அவநம்பிக்கை? ஏற்கனவே அவநம்பிக்கை வச்சிருக்கோம். நம்ம ஜெயிச்சது இல்லை, தோத்தாங்கோலியா இருக்கிறதுக்கு நமக்கு பிடிச்சிருக்கு. How come தோத்தாங்கோலிஸ் can create this world? Yeah, how it is possible? ஜெயிக்கணும், ஏறி ஏறி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும், நம்ம ஜெயிக்கணும், அந்த நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை தான் நம்மளை நவத்தும். அள்ளி அள்ளி உள்ள போட்டுக்கிட்டே நெகட்டிவிட்டியை போட்டுட்டே போனீங்கன்னா, வாழ்க்கையை ரொம்ப விளையாட்டா போட்டுக்கிட்டே போனீங்கன்னா போச்சு. எவன் நெகட்டிவா பேசுறானா தள்ளி வை, சொல்லிப்பாரு, கேட்கலன்னா தள்ளி வை. உங்களுக்கு உற்சாகத்தை சீர்குலைக்கிறவனை ஒதுக்கி வை, தப்பு இல்லை. ஜாதிக்கு ஒதுக்கி வைக்கிற கேவலம் மாபெரும் தவறு. மதத்துக்காக ஒதுக்கி வைக்கிறோம், கேவலம், அது மாபெரும் தவறு. ஆனா உற்சாகத்தை கொள்ளுகிறவனை ஒதுக்கி வை, தப்பே கிடையாது. அவன் ஒன்னையும் கொண்டு, அவனையும் கொண்டு, ஊரையும் கொண்டு, எல்லாரையும் கொள்வான். சொல்லிப்பார், கேட்கலன்னா தள்ளி வை. இன்னைக்கு நமக்கு சிக்கலை தான். படிப்பு வராமலாம் இல்லை, வேலை கிடைக்காமலாம் இல்லை, வாய்ப்புகள் மறுக்கப்படுதுங்கிறீங்க. என்ன வாய்ப்பு மறுக்கப்படுது நமக்கு? என்ன அது? படிச்சு முடிச்சோடனே சம்பளம் வேணுமா? அதான் வாய்ப்பு மறுக்கப்படுறதா? வாய்ப்பை உருவாக்குங்கள். People who want to create their world, create the world, man. அதான் யூத் பவர். உங்களுக்கான உலகத்தை உருவாக்குவதுதான் உங்களுடைய தகுதியே. கிழவனா என்ன நம்ம எதிர்காலத்தில் ஏற கட்டி சைக்கிள் ஓட்டுறது தான் தில்லு, ரைட்டு தானே? காத்து போற போக்கில் போறதுக்கு பேரு வேற வழி இல்லாம போறது. வாய்ப்பு மறுக்கப்படும். என்ன ரெட் கார்பெட் கிடைக்குமா? நான் துணி வித்துருக்கேன், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேலை பார்த்துருக்கேன், நைட்டு ஹோட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கேன், 23 கிலோ பேகை தூக்கிக்கிட்டு மாம்பழத்திலையும் கேக் நகைகளையும் தெரு தெருவா தெரிஞ்சிருக்கேன். ஒன்றும் அதுக்கெல்லாம் வருத்தம்லாம் இல்லை, அது என்னுடைய ப்ராசஸ் ஆஃப் லைஃப். நான் இடத்தை அடைவதற்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்து, இப்படி பேகை தூக்கிக்கிட்டே திரியிறமே, நம்ம பொழப்பு இப்படியே போயிடும் அப்படின்னு மாம்பழத்தில் போயிட்டு கோயிலெல்லாம் அழுவல, சரியா? there is no escalator in life, you have to find your stairs to go up. வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும், அவங்க படியை தான் நீங்கள் தேர்வு செய்யணும். ஒரு படிக்கட்டில் ஏறினா அது கொண்டு எங்கேயோ விட்டார். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்ஜினியரிங் படிக்க வரப்போ அந்த மனநிலை நமக்கு வந்துருச்சு. அதுக்கு நீங்கள் காரணம் இல்லை, அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. என்ன நம்புகிறோம்? ஒரு நல்ல இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர்ந்து விட்டால் எஸ்கலேட்டில் ஏறி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் அதுவே போயிடும், செகண்ட் இயர் அதுவே போயிடும், தேர்ட் இயர் அதுவே போயிடும், ஃபோர்த் இயர் அதுவே போயிடும். டக்குன்னு ஜம்ப் பண்ணால் அப்படியே இன்ஃபோசிஸில் விழுந்து விடலாம், சிடிஎஸ்ஸில் விழுந்து விடலாம், விப்ரோவில் விழுந்து விடலாம். என்னது? அப்புறம் அவன் வச்சு செய்வான். லைஃப்பில் இதெல்லாம் இல்லாட்டி நமக்கு ஜெயிக்க முடியணும். அதான் லைஃப். எதிர்காலம் எப்படி இருக்கும்லாம் நமக்கு தெரியாது தம்பி. அப்படி ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய காலகட்டமெல்லாம் முடிந்து விட்டது. அடுத்து இதுதான் நடக்கும் என்று புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எதிர்காலத்தை கணிக்க முடிந்த காலங்கள் இஸ் ஓவர். இன்னைக்கு நடந்துக்கூடிய நியூ வேர்ல்ட் டெக்னாலஜியில் அடுத்து என்ன நடக்க போகுது எவனுக்குமே தெரியாது. தானியங்கி கார்களை டெஸ்லா குமிச்சுக்கிட்டு இருக்கான், டெஸ்லா இல்லையா? யூ கைஸ் ஆர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், யூ நோ பெட்டர். அநேகமாக சொந்த கார்களை வைத்திருக்க வேண்டிய தேவை 20 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்காதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. கூகுளும் ஆப்பிள் காரணம் எதுக்கு மனிதன் அல்லாத கார்களை செயல்படுத்த பார்க்குறான்? வெறும் கார்கள் ரோடு முழுக்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேணும்னா ஆப்பில் சொன்னீங்கன்னா வந்து கூட்டிகிட்டு போவோம். சொல்லி சித்தப்பா வீட்டுக்கு போகணும்னு சொன்னால் சித்தப்பா வீட்டு கொண்டே விட்டுரும். இன்னும் கொஞ்ச நாள் அவன் வீட்டுக்கு போகாத, அவன் விச வச்சு கொண்டு போடுவான்லாம் காரே சொன்னாலும் சொல்லும் இல்லையா?
அப்போ யூ கான் ப்ரெடிக்ட் வாட் இஸ் ஃபியூச்சர், பிகாஸ் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து பயன்படுது. பிக் 3 கம்பெனிஸ் உட்காந்துக்கிட்டு அடுத்து எப்படி காரை டிசைன் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கான். இங்கே வாட் இஸ் ஆர் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களோ மெக்கானிக்கல் படிக்கிறவங்களுக்கும் இந்த விவரங்கள் தெரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யூ கேன் டிசைன் யுவர் ஓன் கார். நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்து அப்ளிகேஷனில் போய் எனக்கு இந்த மாதிரி டோர் இருக்கணும், இந்த மாதிரி இருக்குன்னா கம்பெனி இதை செஞ்சு கொடுத்துரு, முடிஞ்சு போச்சு. இடையில டிஸ்ட்ரிபியூஷனே கிடையாது, ஃப்ரான்ச்சைசி வச்சிருக்கோம் அவுட்டே. அப்போ ஆளுக்கு ஒரு காருன்னு தேவையில்லாமல் ஒரு வீட்டுக்கு 2 கார் 3 கார் நிற்கிது. நமக்கு வசதி இருந்தால் உடனே கார் தானே வாங்குவோம், ஏன்னா அதுதான் உடனே இஎம்ஐயில் கொடுக்குறானோ. இந்தியா பெரிய மார்க்கெட், ஈஸியாக வித்துட்டு போயிடலாம்ட்டு எல்லாம் இஎம்ஐ தான். வச்சுக்க கார் ஆளுக்கு ஒன்று வச்சுக்க, 0% இந்த இஎம்ஐ. ₹1 கொடுத்தா நீங்கள் கார் வாங்கிட்டு போகலாங்கிற லெவலுக்கு அப்போ காரை இங்கே வித்துக்கிட்டு இருக்காங்க. எதிர்காலத்திலே தனிநபர்களுக்கு கார்களே தேவைப்படாது, கார்கள் ரோடுகளில் அலைந்து கொண்டிருக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா அது வரும், உங்களை கொண்டு விட்டுட்டு அது போயிட்டே இருக்கும், அதுக்கு பார்க்கிங் ஸ்பேஸே கிடையாது. அப்போ இந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே அதிகமானதாக இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே நடக்காதுங்கிறான், இதுக்கு மேலே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே தேவையில்லைங்கிறான். அப்படி ஒரு ப்ரெடிக்ஷன் போயிட்டு இருக்கு. ஆள் இல்லாத கார்கள் இயங்குகிறது, ஆள் இல்லாத கம்ப்யூட்டர்கள் இயங்குகிறது. மெஷின் லேர்னிங் இஸ் த ஈரா நவ், ரைட்? How many computer engineers are sitting here? Yeah, machine learning. நீங்கள்லாம் தப்பெல்லாம் சரியெல்லாம் சொல்லித்தரலாம் வேண்டிய கிடையாது. 3 தடவை 4 தடவை பண்ணி பழக்கப்பட்ட பிறகு டேட்டாவை உள்ளே கொடுத்தீங்கன்னா தன்னுடைய பழைய ட்ரையல் அண்டர் மெத்தடில் என்னென்ன தப்போ அதை அதுவே சரி பண்ணி அதுவே செஞ்சுட்டு போயிடும். அப்போ எல்லாத்தையுமே செஞ்சிடும். ஹியூமன் வெர்சஸ் ஹியூமன் இல்லை இனிமேல் போட்டி, ஹியூமன் வெர்சஸ் மெஷின், அதான் போட்டி. அதானே? அப்போ என்ன நடக்க போகுதுங்கிறத பற்றியே தெரியலையே. ஊர்லாம் டெஸ்லா தெரியுது பாஸ், ஜெர்மனி ஆட்டோமொபைலை கைக்குள்ள வச்சுட்டு இருக்கான், உரத்தை கைக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கான், மெடிசனை கைக்குள்ள வச்சுட்டு இருக்கான். அமெரிக்கா 25 வருஷமா நோட்டு மட்டும் தான் அடிக்கிறான். உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வளரும் ஆசிய நாடுகளான பிலிப்பைன்ஸு, வியட்நாமு, லாவோஸு, தாய்லாந்து, பங்களாதேஷ் உள்ளிட்ட இத்தியாதி கம்பெனிகளுக்கு எல்லா விதமான வேலை வாய்ப்புகளும் போய் கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, அவனும் கண்டுபிடிச்சுட்டான் ஈஸியா எப்படி காசு பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச புத்திசாலி மூலைகள் விலை குறைவாக எங்கு கிடைக்கும்னு பார்த்த நிறுவனங்கள் இந்தியாவில் கடை விரித்தது. இப்போ அது கடையை காலி பண்ணிட்டா, ஏன்னா அதை விட குறைவான விலைக்கு மூலைகள் அவைலபிள், ரைட்டா? செங்கச்சூளைக்கு ஆள் அனுப்புற மாதிரிலாம் போக முடியாது கம்பெனி. கம் அப் வித் யுவர் ஓன் entrepreneurship ideas. Go and approach government, go and approach teachers. There are professors available, they can help you out. 1008 எக்ஸிபிஷன் நடக்குது இன்னைக்கு. முன்னாலாம் ஒண்ணுமே இருக்காது, நேராக வந்து நீங்க படிச்சு தான் போனா இன்னைக்கு வேலை வாய்ப்பு எப்படி, ஆண்டர்பிரனர் ஆவது எப்படி, எம்பிஏல போய் கிளாஸ் எடுக்குது எப்படி, கூட்ஸ் என்ன பண்ணா, பீட்டர் ட்ரக்கர் என்ன சொன்னான்னு அவ்வளோ விஷயம் இருக்கு இன்னைக்கு. Now don't claim that there is no opportunities available. We are not ready to take up the opportunities. International level இருக்கக்கூடிய ட்ரேட் ஏஜென்சிஸும் ட்ரேட் கம்பெனிஸும் அண்ட் தென் ட்ரேட் ஜேர்னல்ஸும் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவும் சைனாவும் தான் உலகத்திலே அதிகமான வாய்ப்புகளை வைத்திருக்கிற தேசம்னு சொல்றாங்க. They have identified India and China are having the most opportunities for the people those are living there and people those are living abroad. உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான சூழ்நிலை இந்தியாவில் தான் இருக்கு. உடனே நீங்க சொல்லுவீங்க, ஆனால் இங்கே வேலை வாய்ப்பு யாருக்குமே இல்லை, அரசியல் மோசமாக இருக்கிறது, முதலமைச்சர் அதை செய்யல, தொழிலமைச்சர் இதை செய்யல, பிரதமர் அதை செய்யல, அவர் இதை செய்யல, இது செய்யல. நாம நம்ம வேலையை கரெக்டா செஞ்சோமா முதல்ல அதை பார்ப்போம், ரைட்? ஏன் வருது இது? ஏற்கனவே உள்ள இல்லைன்னு சொல்லி வச்சிருக்கிறோம். இல்லாமலா இவ்வளவு நடந்திருக்கு? எல்லாரும் இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறது ஏதோ இருக்குங்கிறதுல தானே, இல்லைங்கிறதுல இல்லையே. அப்போ முதல்ல இருக்குன்னு நம்புவோம். ஒன்று இருக்கு ஆனா இல்லை அப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இருக்கு, நம்ம எடுத்துக்கணும், அவ்வளோதான். there are lot of opportunities. நீங்க கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி என்கிட்ட இல்லை. கஷ்டப்பட்டு படிக்காமலேயே முன்னேற வேண்டும். ஒரு எளிதான கோர்ஸில் தேர்வு செய்யணும். எப்படி ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்கோம் பாருங்க. இப்போ I don't want to complain you people. These are all உங்க டெசிஷன்ஸ்லாம் கிடையாது. இதெல்லாம் நம்முடைய பெருவாரியாக நம்முடைய சமூகம் இடைப்பட்ட காலத்தில் எடுத்த டெசிஷனுடைய விக்டிம்ஸாக நீங்க எல்லாம் மாறி உட்கார்ந்துருக்கீங்க. 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கஷ்டப்பட்டு படிச்சிட்டோம், இனிமேல் கஷ்டப்படாமல் படிக்கணும். எப்படி? ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம். அப்போ 12ஆம் கிளாஸ் வரைக்கும் ஊரே தெருவில் போட்டு அடின்னு அடிச்சு நம்ம உசுறு எடுத்து படிக்க வச்ச காரணத்தினால படிப்பு மேலே காண்டான ஒரே எரிச்சல்ல மாப்பிள்ள இனிமேலாக நம்ம நிம்மதியாக இருக்கணும், பிரச்சனையே இல்லாத ஒரு படிப்பு எடுத்து படிக்கணும். காலேஜ்னா அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கணும். பழைய சினிமாலாம் முரளி, சின்னி ஜெயந்தி இவங்களாம் ஒரே ஒரு நோட்டை எடுத்துக்கிட்டு காலேஜ் போவாங்கல்ல, அந்த மாதிரி காலேஜ் போகணும். எழுத்தாப்புலேயே ஹீரா வரணும், பாட்டை போடணும், அப்படி பின்னி எடுக்கணும். அப்படி எப்படி நடக்கும்? எஜுகேஷன் இஸ் சம்திங் விச் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். இப்போ இன்னொரு ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் படிப்பு முக்கியமே இல்லை. படிப்பு வேண்டுமா, கோல் வேண்டுமா? படிப்பு தான் முதல்ல முக்கியம், படிப்பு தான் முதல் கோலே. இந்த படிக்க வேண்டியதில்லைங்கிற ஒரு புது ஸ்டேட்மெண்ட். காமராஜர் படித்தாரா? கக்கன் படித்தாரா? சச்சின் டெண்டுல்கர் படித்தாரா? மார்க் ஜூக்கர்பர்க் படித்தாரா? சரி, படிக்காத 10 பேர் சொல்றீங்கல்ல, படிக்காம ஜெயிச்ச 10 பேரை நீங்க சொல்லுங்க, படிச்சு ஜெயிச்ச 10 லட்சம் பேரை நான் சொல்றேன். காமராஜர் படிக்கல, ஆனா அவர் தான் தமிழ்நாட்டுக்கான கல்வியவே உருவாக்கினார். படிப்பதற்கு பிள்ளைகளுக்கு எது தடையாக இருக்கிறது? சாப்பாடு தடையா இருக்கு. எதுக்குடா படிக்க போகணும், வா வேலைக்கு போகலான்னு அப்பங்கார இழுத்துட்டு போயிடறான். அப்போ பிள்ளைகளுக்கு என்ன பண்ணால் படிப்பு வரும்? பிள்ளைகளை படிக்கிற இடத்துல சாப்பாடு போட்டால் தான் படிப்பு வரும். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வா.
ஆசிரியர்களுக்கு நல்ல சம்பளத்தை கொடு, ஆசிரியர்களுக்கு பயிற்சியை கொடுங்க, பயிற்சி அளிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு உள்ளேயே குவார்ட்டர்ஸ் கட்டி கொடு, டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு வரதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணி தமிழகம் முழுக்க மிகப்பெரிய அளவுக்கான கல்வி சாலைகளை உருவாக்கிய காமராஜர் படிக்காதவர். ஏன்னா படிக்காத ஒருத்தனுக்கு தான் படிப்புனா என்னன்னு தெரியும். படிக்காத நான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன்னா என் பிள்ளைங்க படித்தா எந்த லெவலுக்கு வந்து அவங்க தான் நம்பினாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்பாதி. படிப்பு வேஸ்ட்டுன்னு, படிப்பு தான் எல்லாம். நம்மகிட்ட ஒன்றும் கிடையாது தெரியுமா? சும்மா உருறானுவோ, ஒன்றும் இல்லை, வெத்து பீஸு, நத்திங். வி டோன்ட் ஹேவ் எனிதிங். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் மயல் நாட்டில், ஒரு வளம் இல்லை. அதான் உண்மை. இருக்கெல்லாம் கொண்டு போயிட்டாங்க. வெள்ளக்காரன் கொண்டு போனதுக்கப்புறம் கொள்ளக்காரன் கொண்டு போனது, அரசியல்வாதி கொண்டு போனது, அவன் கொண்டு போனது, இவன் கொண்டு போனது, 10க்கு நாமளே சுரண்டுனதுன்னு எல்லாம் முடிஞ்சு. நம்மகிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று, மூளை. இதான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட். படிப்பு தான் நம்முடைய இது, படிப்பு தான் நம்முடைய சமூக நீதியை தந்துச்சு. ஒரு வடநாட்டில் இல்லாத அளவுக்கு சமூக நீதி இங்கேயே இருக்கு. வடநாட்டில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்து பிரச்சனை சம்பந்தமானதெல்லாம் இங்கே இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? படித்தோம், அதான் காரணம். படிங்க பாஸ். இது ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட். மார்க் ஜுக்கர்பர்கே படிக்கல, ஒரு மார்க் ஜுக்கர்பர்க் மட்டும் தான் படிக்கல. அவன் ஒரு ஆள் தானே படிக்கல, அவன் பாஸ் அவுட். அவனே அதுதான் சொல்றான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, ஏன் நம்மளால படிக்க முடியல, அவன் படிக்கலங்கிறதுக்கு அவனு சந்தோஷம்லாம் படல, அவன் படிக்காம இருங்கன்னு சொல்லல. அப்ப படிக்காமல் இருப்பதன் வழியாக ஜெயிக்கலாங்கிற மாதிரி கண்மூடித்தனமா குழப்பிக்காது. எல்லாரும் இன்னைக்கு படிக்கணும். இதுல நிறைய பேர்ல எவ்வளவு பேருக்கு மீடியாவுக்கு வரணும்னு ஆசை இருக்கு? மீடியாவுக்கு வரணும்னு எவ்வளவு பேருக்கு ஆசை? ஏன்னா இப்ப பூரா பேரும் பாதி வந்து உட்கார்ந்துருக்கிறதுல மீடியா இண்டஸ்ட்ரியில பாதி பேர் இன்ஜினியர் தான் இல்லையா? நிறைய பேர் இன்ஜினியரிங் படிக்க வந்ததுக்கு முன்னால மீடியாவுக்கு தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. எவ்வளவு பேருக்கு மீடியாவுக்கு ஆசை இருக்கு? சும்மா சொல்லுங்க, உங்க பிரின்சிபல் என்ன சொல்ல போறாரு? இருக்கு. மீடியா உள்பட எந்த துறையினாலும் படிக்கணும், அது தெரியுமா? ஏன்னா எதுக்கு நான் மீடியா கேட்டேன்னா, நான் இருக்கக்கூடிய துறை, ஸோ கூட குறைச்சி பேசலாம், பிரச்சனை வராது, வந்தாலும் பேசிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைட்டை போடுங்க. திடீர்னு கண்ணு பவர் போயிடுச்சோன்னு பயந்துட்டேன். எனக்கும் என்னமோ மாதிரி இருக்கு. மீடியா படிக்காம வரலாம், ஒரு ரயில் ஏறி வந்து அப்படி படிச்சு இப்படி வந்துடலாம். ஆனால் மீடியாவுக்கும் படிக்கணும். நீங்கள் உங்கள் ரெசியூமை உள்ளே எடுக்கணுனாலே குறைஞ்சபட்சம் நீங்கள் டிகிரியை முடிச்சிருக்கணும். மீடியாவில் இருக்கவங்களாம் பெருசாக படித்ததில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்கும். ஓகே, இங்கே எவ்வளோ பேருக்கு சிவகார்த்திகேயனை பிடிக்கும்? பிடிக்குமா? சிவா என்ன படிச்சிருக்கான்? பிஇ எம்பிஏ, ரைட்டா? மாக்காப்பா எவ்வளோ பேர் பிடிக்கும்? மாக்காப்பா என்ன படிச்சிருக்கான்னு தெரியுமா? எம்பிஏ. டிடி எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்? பிடிக்குமா? டிடி என்ன படிக்கிறான்னு தெரியுமா? ஷீ இஸ் டூயிங் ஹர் பிஹெச்டி. பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கு டிடி. பாவனா எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்? ஷீ இஸ் an MBA, ரைட்? சும்மா ஒன்றும் கிடையாது, எல்லாரும் படிக்கணும். எனக்கு தெரிஞ்சு எங்கள் டீமில் குறைவாக படித்ததே நான் தான். நானே ஆனரரி டாக்டரேட் டிகிரி படிக்கல, பெருசாக படிக்கல, மாஸ்டர் டிகிரி படிக்கலனாலும் ஏதோ விக்கிபீடியாவில் தப்பாக போட்டாங்க, என்னை எம்பிஏ என்று சொன்னதுக்காக மகிழ்கிறேன். நான் எம்பிஏ படிக்கல. எம்பிஏ படிக்கிறதுக்காக சென்னைக்கு வந்த பையன் நான். இன்னும் எம்பிஏ படிக்கல. ஆனால் வாழ்க்கை நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு மட்டும் கன்விக்ஷன் இருந்தால் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா இடத்துக்கும் கூட்டு போவோம். எம்பிஏ படிக்கிறதுக்காக சென்னைக்கு புஷ்பேக்கை தள்ளிவிட தெரியாமல் வந்த ஒரு பையன் நான். இன்னைக்கு உலகத்தின் பல நாடுகளில் எம்பிஏ மாணவர்களுக்கு நான் வகுப்படுத்திருக்கேன். எம்பிஏக்கு பாடம் எடுக்கிற வாத்தியாருக்கு பாடம் எடுத்துட்டேன் நான். ஆனால் எம்பிஏ படிக்கல. அப்போ நம்ம நினைச்ச வடிவத்திலே கிடைக்கும் நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அது சின்ன பிள்ளைத்தனம். நீங்கள் நினைத்தது உங்களுக்கு நினைத்த வடிவத்திலேயே கிடைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஐயோ இது எனக்கு கிடைக்கலையே, ஐயோ நான் ஆசைப்பட்டது நடக்கலையே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் அதை விட்டுட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. வேற ரூட்டில் அதை பிடிக்கலாம். நான் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய சிறு வயசு ஆசை. ஏன்னா என் ஜெனரேஷனில் படித்தாலே டாக்டர் இன்ஜினியர் தான். அந்த பட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா இந்த இது ஏர்நாய்ஸை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். அதுக்காக தான் நானும் தேடுங்க. உங்களுக்கும் காசு மிச்சம், எனக்கும் ஆடிய லெவல் மிச்சம்ல. ஏர்நாய்ஸ் வந்துகிட்டே இருக்கு, ஒரு எட்டி பார்க்குறாரு. நான் கவனிக்கல, நான் கவனிச்சிட்டேன். ஸோ அந்த ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் டாக்டருக்கு படிக்கணும், இல்லாட்டி இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிற ரெண்டுமே மிகப்பெரிய படிப்பு, கஷ்டமான படிப்பு. இப்போ மிகப்பெரிய படிப்பு, கஷ்டமான படிப்பு. நான் இல்லைன்னு சொல்ல. இன்ஜினியரிங் இஸ் நாட் ஈஸி ஜாப் ஆர் ஈஸி எஜுகேஷன். நான் டாக்டர் படிக்கணும் ஆசை, நல்லா தான் படிப்பேன். கர்மம் என்னன்னே தெரியல, மார்க் வரல. நல்லா தான் படித்தேன். ஹிஸ்ட்ரி ஜாகிரபிலாம் சூப்பராக படிப்பேன். 57 மார்க் தான் வந்துச்சு. நானும் தரையிலே போட்டு உஜ்ஜயினி எங்கே இருக்குன்னு கண்ண முடியலாம் தருவேன். அந்த லெவலு 10க்கு 10 அடிக்கிறாலும் ஹிஸ்ட்ரி ஜாகிரபிலாம் 57 தான். இப்போ கூட எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி தான். பெருசாக வரல. அந்த ஹையர் செகண்டரி படித்தேன், ஃபஸ்ட் குரூப் தான் எடுத்து படித்தேன். மார்க் வரல, நல்லா படித்தேன். நான் சொல்லிக் கொடுத்தவங்களாம் 980, அப்போலாம் 1000 எடுத்தால் அப்போலாம் பெரிய விஷயம். நான் சொல்லிக் கொடுத்த எல்லாரும் 400க்கு மேலே 10th, நான் மட்டும் 389. நடக்கல. டாக்டர் அப்படின்னு எங்கள் வீட்டில் எல்லாம் கூப்பிடுவாங்க. டாக்டர் எந்திரிங்க, டாக்டர் என்ன டாக்டர் தூங்குறீங்க அப்படிலாம் பேசுவாங்க. டாக்டர் நடக்கல. அதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு டூ மை எம்பிஏ நடக்கல. இட் டிட்ன்ட் வொர்க் அவுட். ஐஏஎம்ல பிட்ஸ்பிளானில் எங்கேயாவது போய் எம்பிஏ படிக்கணும். திருச்சி நேஷனல் காலேஜில் பிபிஏ முடித்த பையன் நான். ஸோ தட் அதுக்காக தான் நான் சென்னைக்கே வந்தேன். பிரில்லியன்ட் டியூட்டோரியல்ஸில் போய் ஐஏஎம்ல படிக்கிறதுக்கான என்ட்ரன்ஸ் கோச்சிங்க்கு எப்படி ரெடி ஆகணுங்கிறதுக்காக நான் போனப்போ, தம்பி நீங்கள் 4 பேரை கூட்டிட்டு வாங்க, பேட்ச் முடிஞ்சு போச்சு. நான் வரதுக்குள்ளே நாக்கு தள்ளி போச்சு, நான் எங்கடா போய் 4 பேரை கூப்பிடுறதுன்னு
அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க தோசை கடையில் தோசையை தின்ட்டு வந்துட்டேன். எம்பிஏ நடக்கல. ஆனால் கட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் மீடியாவுக்கு வந்து போராடி மேலே வந்து கஷ்டப்பட்டு நமக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி 4 பேருக்கு நம்மளுக்கு தெரிகிற அளவுக்கு வளர்ந்து சோஷியல் ரீதியாக ஏதோ நல்லது கெட்டதெல்லாம் பேசி கொண்டு ஹானரரி டாக்டரேட் வந்துச்சு. எனக்கு வந்து ஹானரரி டாக்டரேட் பட்டம் கொடுத்தாங்க, மீடியா எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. அதை எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தூங்கிட்டு இருந்தார். அவரை எழுப்பி அப்பா நான் டாக்டர் ஆகிட்டேன் அப்படின்னேன். எங்கள் அப்பா லைஃப்பை பற்றி சொன்ன சிம்பிளான ஒரு அற்புதமான விஷயம் அப்போ தான் நான் கவனிச்சேன். ரொம்ப சிம்பிளாக சொன்னார். அப்படியே தூக்கத்துலேருந்து அப்படி கண்ணை முடிச்சதை வாங்கி பார்த்துட்டு விடுறா தம்பி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். டாக்டர் ஆகணும்னு நினச்சா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான் லைஃப். ஒன்று நடக்கலைன்னா விழுந்துடாதீங்க, இதோட விளங்காமல் போயின்னு உருவாக்காது. வாழ்க்கை 2 ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். ஒன்று ஹிஸ்ட்ரி படிக்கிறவன், இன்னொன்று ஹிஸ்ட்ரியை உருவாக்குறவன். நீ யாரும் நீ முடிவு பண்ணிக்கும். வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்கறது ஒன்று, தனக்கான வாழ்க்கையை உருவாக்கிக்கிறது ஒன்று. அதுக்கு நடுவில் ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க? மற்றதெல்லாம் வரும் போகும். ஏதோ உங்களுக்கு மட்டும்தான். இப்போ நிறைய பேருக்கு இருக்கு இன்னொரு பிரச்சனை, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? பூரா பயிலும் தனித்தனியாக யோசிக்கிறான். எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் இப்படி நடக்குது. உங்களுக்கு மட்டும் இப்படி நடக்கலை. கஷ்டம்லாம் சின்ன வயசில் வரையில தாங்கிக்கங்க, பெரிய வயசில் வரையில தாங்கிறது சிரமம். இப்போ வந்தால் தான் என்ஜாய் பண்ணவே முடியும். அது ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவான் ஃப்ரெண்டு. 40 வயசில் 50 வயசில் அது சிரமமாக இருக்கும். மச்சான் விடுமாச்சான் அப்படின்னு ஒற்றை வார்த்தையில் ஒரு நட்பு உங்களை உற்சாகப்படுத்து முடியும்ல? வயசான முடியாது, ரைட்டு தானே? விடுமாப்பில் பார்த்துக்கலாம், விடுறி ஓடுறோம் விடு, அவ்வளோதான். 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு பொண்ணு அழறா அப்படின்னா விடுறி பார்த்துக்கலாம் அப்படின்னா அங்கே ஒரு பையன் என்னப்பா என்ன பிரச்சனை அது விடுப்பா நாங்களாம் இல்லை அப்படின்னா அவ்வளோதான். டக்குன்னு அப்படியே ஃபீல் ஆயிடும், மாறிடும். இந்த வயசுல தான் அது முடியும். ஒரு மன்னனாக, மகாராணியாக, கற்றவனாக, கல்லாதவனாக, தலைவனாக, எல்லாமுமாக இருப்பதற்கான வயசு இதுதான். இந்த வயசுல போய் டோன்ட் கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் கைஸ், டோன்ட் கெட் இன்டு டிப்ரெஷன். சும்மா 4-5 ஜார்கனை மைண்டில் வச்சு ஐம் கெட் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் தான் உலகத்தின் ஆக மோசமான வார்த்தை. என்ன ஸ்ட்ரெஸ் தெரியாம கேட்குறேன் நான். என்ன ஸ்ட்ரெஸ்? இப்போ உங்களுக்கு ஏதாவது பண்ணீங்களா? தார் ரோடு போட்டிங்களா? 3 வேளை சாப்பாடுக்கு தவிக்கிறீங்களா? இல்லை ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் படிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லையே, அப்புறம் என்ன ஸ்ட்ரெஸ்ஸு? இல்லை 3-4 பிள்ளைங்க இருக்கிறத காப்பாற்றணுமா? இல்லைல்ல, பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இருக்குது, இதுகளெல்லாம் எப்படி காப்பாற்றணும், கரை சேர்க்கணும்னு தெரியலையா? இல்லை உலக பொருளாதாரத்தை உங்கள் கையில் கொடுத்து சரி பண்ணுங்கன்னாங்களா? ட்ரம்ப்பு ஃபோனை போட்டு இந்த மெக்சிகோக்கு குறுக்க நான் செவரு கட்டியானா அது நீங்கள் தான் கட்டி கொடுக்கணும் எதுவும் கேட்டாரா? மோடி எதுவும் ஃபோன் பண்ணி சொன்னாரா? ஒன்றும் இல்லையே. இல்லை என்ன ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு? வாட் இஸ் த ஸ்ட்ரெஸ்? ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, அதுவும் நெகட்டிவிட்டி தான். நெகட்டிவான விஷயங்களை உள்வாங்கிறது வழியாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கதா நீங்கள் நினைக்கிறீங்க. ஸ்ட்ரெஸ் தான் உலகத்தின் பெரு வணிகம். உலகத்தின் பெரு வணிகம் ஸ்ட்ரெஸ் தான். வறுமை நிலையில் 3 பிள்ளையை பெற்றுட்டு ஒரு மல்லிகை கடையில் சாதாரண வேலை பார்த்துட்டு சைக்கிள் டயருக்கு பஞ்சர் ஒட்ட முடியாத அளவுக்கு வறுமை இருந்த போதும் கூட தந்தைகள் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு வார்த்தையை சொல்லவே இல்லை. பிள்ளைங்க மூஞ்சியை பார்த்தா எல்லாம் பறந்து போயிடும். நாங்கள் அப்பாக்கள் சொன்னாங்களா இல்லையா? ரைட்டா? இருக்க காசு காராச்சாவும் பக்கடாவும் வாங்கிட்டு 8 மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு இருக்க பிள்ளையை தட்டி எழுப்பி ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுத்துட்டு முகத்தையெல்லாம் பார்த்த உடனே ஒரு மனுஷனுக்கு ஸ்ட்ரெஸ் போயிடுச்சு. நாம கிளிக்கு என்ன ஸ்ட்ரெஸ்? எனக்கு புரியல. இட் இஸ் an artificial stress guys, please understand. உங்களை பலகீனமானவர்களாக மாற்றுவது தான் இந்த சமூகத்தின் அரசியல். நீங்க அதை தான் புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன். ஸ்ட்ரெஸ் தான் பெரிய வணிகம். அப்பதான் உங்கள்ட்ட வியாபாரம் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா? இந்த மாதிரி ஒரு தலையணையை வாங்கி கொண்டு தூங்குங்கள். யாரும் இல்லாத தனியான மலையில் போய் அமைதியா இருங்கள். இன்னத்துக்கு தனியா போய் அமைதியா இருங்க, கூட்டத்தோடு சந்தோஷமா இருங்கள். மனுஷனை பிரிக்க கூடாது, சேர்க்கணும். மனிதர்கள் இல்லாத சமூகத்தில் போய் நீங்க இருக்கப்ப தான் தெரியும். அமெரிக்கா மாதிரி நாடுகளில் ஒரு கொஞ்சம் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகள்லாம் நிறைய இருக்குது. அமெரிக்காவில், கனடாலலாம் இருக்கு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனிதர்கள் தனித்தனியாக இருக்கிற போது வீடுலாம் தனித்தனியாக இருக்கும். இவன் வீட்டில் ஒன்று நடந்தால் அவன் வீட்டுக்கு தெரியாது, அவன் வீட்டில் நடந்தால் எது எவனுக்குமே தெரியாது. கதவை திறந்து போட்டிங்கன்னா ஒரு பயம் இருக்க மாட்டான் ரோட்டில், ஆள் இல்லாத ஊர். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் பறவைகள்லாம் வரும். அந்த ஸ்ப்ரிங் டைமில் இலைகள்லாம் அழகழகாக இருக்கப்போ வீட்டு வாசலில் குட்டி குட்டியாக மரம் வச்சுருப்பாங்க. பறவைகள்லாம் வரும். இந்த சிங்கிள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பறவைகளெல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. அந்த பீரியட் முடிஞ்சோடனே பறவைகள்லாம் போயிடும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு மனநோக்கடு வந்துடும். அதை சரி பண்ணுறதுக்கு இங்கே மாத்திரைகள்லாம் இருக்குது. டிப்ரெஷன் சொல்லுவான். இலையுதிர் காலத்துக்கு பிறகு மரங்கள் மொட்டையாகிறத பார்த்து நிறைய பேருக்கு மன அழுத்தம் அங்கே வந்துடுது. இதையே ஆர்டிஃபிஷியலாக தான் கிரியேட் பண்ணாங்க. ஒரு மாதம் இலை இருக்கும்டா, அடுத்த மாதம் இலை இருக்காதுன்னு சொன்ன ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கை. என்ன உங்களுக்கு டிப்ரெஷன்? அமைதியாக ஒரு அறையில் உட்கார்ந்துருங்கள், மலையில் ஏறி தியானம் செய்யுங்கள், நன்றாக இழுத்து கொடுங்கள். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் அம்மா கூட போய் கிச்சனில் நில்லுங்க கொஞ்சம் நேரம். சும்மா அம்மா லேசாக வம்புலுங்க. அம்மாவை விட ஒரு ஸ்ட்ரெஸ் லீவ் இருந்த உலகத்தில் இருக்காளா என்ன? ஏன் பண்ண மாட்டேங்கிறோம்? சும்மா போயிட்டு என்னம்மா ஒரே ரொமான்ஸாக இருக்குது, அப்பா அங்கேருந்து பார்க்குறாரு, தோசை ஸ்பெஷலாக போகுது சொல்லுங்க.
ஏற்கனவே நம்ம வீட்டுல எல்லாம் இடிச்ச புலி மாதிரி தான் உட்காந்துருக்கானுங்க. லேசா வம்புலுங்க, அம்மாக்கள்கிட்ட வம்புலுங்கள், அத்தை மகள்கிட்ட உரண்டையிலுங்க, சித்தப்பா மக்களோட பேசுங்க, பிள்ளைங்கள்ட்ட அழகா இருக்கப்பான்னு சொல்லுங்க. என்ன பிரச்சனை? வாழ்வதற்கான வசந்த காலத்தில் கூட நீங்க டிப்ரெஷனோட தான் இருப்பீங்கன்னா டிப்ரெஷன் வரப்போறப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? இது ஆர்டிஃபிஷியல் டிப்ரெஷன். உங்களுக்கு டிப்ரெஷனே கிடையாது. நெகட்டிவான விஷயங்களை நீங்க கலைஞ்சிட்டு பாசிட்டிவான விஷயங்களை மைண்ட்ல ஏற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா, பார்க்குற எல்லாத்துலையும் சக்ஸஸ் எது, நல்லது எது, நமக்கு உகந்தது எதுன்னு ஏற்றுக்கிட்டீங்கன்னா இந்த டிப்ரெஷன் வரப்போறது இல்லை. உங்களை தனிமைப்படுத்துறான், எல்லாரும் தனித்தனியாக்குறான். எவனாவது சொல்லியிருக்கானா மன அழுத்தம் இருந்தால் கூட்டாருன்னு சொல்றானா? தனியா இருங்கிறான். தனியாக தானே இருக்க சொல்றாங்க. உச்சி மலையில போய் தனியாரு, கடற்கரையில் போய் அமைதியாக அலைகளை பார்த்து கொண்டு பார்த்து என்ன பண்ணுவீங்க? திரும்ப வீட்டுக்கு தானே வரணும். அப்போ வீட்டை எப்படி மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னு தெரியணும். கசின்ஸ்லாம் ஒன்றா கூடுறப்ப நமக்கு சந்தோஷம் இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். மகிழ்ச்சியான சூழலை உருவாக்குங்க. வழக்கமாக செய்யக்கூடிய வேலையிலிருந்து மாறுபட்ட ஒன்றை செய்கிற போதே உங்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் போயிடும். வானம் பார்த்த பூமியில பார்த்து பிழைக்குமா பிழைக்காத பயிரெல்லாம் விவசாயி உட்காந்தே பார்த்துக்கிட்டு இருக்கானே, அவனுக்கு இல்லாத ஸ்ட்ரெஸ் என்ன உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்? அதை விடவா பெரிய ஸ்ட்ரெஸ்? உங்களெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அடுத்த மாதம் எப்படி ஃபீஸ் கட்டுறதுன்னு வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு வீட்டில் அம்மா அப்பாலாம் உட்காந்துருக்காங்களே, அதை விட ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருக்கா? என்ன ஸ்ட்ரெஸ்? என்ன டிப்ரெஷன்? Nothing. Everything is artificially created. There is no stress, no depression at you people. உற்சாகமாயிருங்க. மனதளவில் நீங்கள் உற்சாகமாக இருக்கும் போது இந்த உலகம் உற்சாகமாக இருக்கும். நல்லதை நினைக்கிற போது நல்லவங்க கண்ணு முன்னால் படுவான். நல்ல சிந்தனைகள் வருகிற போது நல்ல மனிதர்கள் உங்கள் முன்னால் வருவாங்க. நீங்கள் எதை ஈர்க்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நெகட்டிவிட்டி ஈர்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவிட்டி தான் கிடைப்பான். அதுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பான். யாரு? இந்த வீணா போனவன், என்னமோ மாதிரி இருக்கு, அவன் தான் கிடைப்பான். All Tatriyams will come in line. Don't do that. இங்கேருந்து ஒரு மேட்ச் நடக்குது, ஓகே, நியூசிலாண்டில் ஒரு மேட்ச் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்தியா ரொம்ப தடுமாறிட்டு இருக்கு. ஒரு கட்டம் தோனி மாதிரி ஒரு பிளேயர் ஹூ கேன் சேஞ்ச் த மேட்ச் கேம், அப்படி ஒரு ஆள் உள்ள வரான். அப்போ கமெண்டேட்டர் சொல்றான், இன்னைக்கு நியூசிலாண்டை ரொம்ப மோசமான நிலைமையில் இந்தியா இருந்தாலும் கூட த சேவியர் ஹஸ் கம், அந்த சேவியர் வந்துட்டான், இன்னைக்கு தோனி பின்னி எடுப்பான் பாருங்க, மேட்ச் ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லுவான். அப்போ சொல்லல, நீங்க சேலத்தில் உங்க வீட்டில் உங்க ஃப்ரெண்டோட டிவி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்க பக்கத்தில் உட்காந்துருக்க அந்த ஃப்ரெண்டு சொல்றான், பாரு தோனி டக் அவுட் ஆயிடுவாங்கிறான். அவனுக்கு ஏதாவது நடக்கணும். இந்த நெகட்டிவிட்டி நடந்தா மனுஷனுக்கு சந்தோஷம் வருது. அப்படி நம்மளை பழக்கிறாங்க. அதுலேருந்து வெளியில வாங்க. நான் அதுதான் இப்போ நான் திரும்ப உங்கள்கிட்ட சொல்றேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே ஒருவேளை நீங்க தோனியோட ஃபேனா இருந்தாலும் இந்தியன் கிரிக்கெட் டீம் ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளாக இருந்தால் நீங்க என்ன பண்ணுவீங்க? பட்டுன வாயை பொத்திடுவீங்க இல்லையா? வாயை பொத்திரு, செக் ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன் வாயை பொத்துறீங்க? மேட்ச் நியூசிலாந்தில் நடக்குது, அவனுக்கும் தோனிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இவன் கிரிக்கெட் பிளேயரும் கிடையாது, சும்மா பொழுதுபோகலன்னு டிவி பார்க்க வந்தவன் இவன் சொல்லி அங்கே என்ன நடந்துட போகுது. ஆனாலும் அவன் வாயை பொத்துறீங்க. ஏன்னா இந்த தரித்திரம் முடிச்சு சொல்றது அங்கே பழிச்சிருமோ நீங்க பயப்படுறீங்களா? சம்பந்தம் இல்லாத தோனியவே இவன் சொல்ற வார்த்தை பாதிக்க வாய்ப்பு இருக்குன்னா கூடையே கூட்டிக்கிட்டு சுத்திரியே செவ்வாழை நீ என்ன ஆவ அவன் கூட இருந்தா? What will happen to you people when you live with negative people always? என்ன நடக்கும்? ரெண்டு பேர் சேர்ந்து நெகட்டிவா பேசிட்டு இருப்போம். அந்த காலத்தில் எங்கள் தாத்தாட்ட 6 கார் இருந்துச்சா மாப்பிள்ள, 100 ஏக்கர் வச்சிருந்தாங்க. நம்ம வீட்டில் எல்லா தாத்தாவும் பணக்காரன் எப்படின்னு எனக்கு தெரியல. எவன் குடும்பத்தை கேளுங்க, அவன் ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த காலத்தில் எங்கள் தாத்தா ரொம்ப பணக்காரா இருந்தாராம். இது நமக்கு ஒரு வாழ்க்கை சொல்லுது. நீங்கள்லாம் இப்போ கொஞ்சம் ஏழ்மையிலேயோ பொருளாதார வசதி இல்லாமலோ இருக்கிற போது நம்ம என்ன நினச்சிக்கிறோம், லைஃப் இப்படியே தான் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க. கிடையாது. 3 தலைமுறையா பணக்காரனா இருந்தவனும் கிடையாது, 3 தலைமுறையா ஏழையா இருந்தவனும் கிடையாது. அதனால தான் எல்லார் வீட்லேயும் ஒரு தாத்தா பணக்கார கதை நம்மகிட்ட இருக்கு. தாத்தா பணக்காரனா இருப்பாரு, அப்பா பீரியட்ல கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், நம்ம வரையில தம்பி நீ பார்த்து பொழைச்சிக்கங்கிற அளவில் விட்டுவாங்க. நம்ம மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து சந்தான மாதிரி மோண்டு பேண்டு கழுவி ரெடி ஆகி பால் ஊட்டி தயிர் ஊட்டி வளர்க்கணும். நீங்க அந்த ஜென்ரேஷன் பாஸ். Don't complain me that you don't have an opportunity. There are a lot of opportunities. Go and grab it. If you have the conviction and interest to buy some idea, go and do it. Idea is the key. நீங்களாக எங்கேயும் போய் அப்ரோச் பண்ணாம எதையுமே செய்யாம இந்த உலகத்தில் இதெல்லாம் நடக்காது. நீங்களாக ஒரு அவநம்பிக்கை மீது உங்கள் வாழ்க்கை எதிர்காலத்தை கட்டமைக்காதீர்கள். ஒரு தொழில் செய்யணும் போய் பேங்க்ல கேட்டு பாருங்க, கேட்டு பார்த்து முடிவு பண்ணுங்க. அங்கேயும் உங்க சித்தப்பா ஒருத்தர் பேங்க்ல உட்காந்துருப்பார். உங்களை மாதிரி பிள்ளைங்க நல்லா நினைக்கக்கூடிய 10ல் 4 பேர் இல்லாமலா இருக்காங்க அந்த உலகத்துல. நம்ம வீட்டில் நல்லவர் இருக்க மாதிரி வெளியிலே நல்லவர் இருக்கான்னு நம்புங்க. உங்களுக்காக ஒரு ஆசிரியர் உதவுவார், சொந்தக்காரன் உதவுவான், பழகின உதவுவான், தாய்மா வந்து நிப்பா, கூட இருக்க காதலி காப்பாத்துவா, ஹெல்ப் பண்ணுவா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செய்யுங்க. இந்த உலகம் அற்புதமானது. நீங்களே எப்படி இருக்கீங்க? ஒரு பையனுக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லை அப்படின்னா கூட இருக்கக்கூடிய தோழிகள் ஆளுக்கு 500 ரூபாய் போட்டு நீ ஃபீஸ் கட்டுறான்னு சொல்லக்கூடிய அளவு நம்மளாம் நல்லவன் தான். நாமளாம் நம்மளே கெட்டவன் சொல்லணும். எதுக்கு? ஒரு ஃப்ரெண்டு ரோட்ல அடிபட்டு கிடக்குறானா நெஞ்ச பிடிச்சிட்டு ஓடுறீங்களே, எங்கேன்னு வச்சு நீங்க கெட்டவனா? ஆனா வாட்ஸ்அப்ல மனுஷெல்லாம் கெட்டவன் சொன்னா ஏன் ஃபார்வர்ட் பண்றீங்க? அதை ஏன்
நம்மளாம் கெட்டவனா? யோசிச்சு பாருங்க. நீங்க நானும் கெட்டவனா? நட்புக்காக உயிரை கொடுப்பீங்களா மாட்டீங்களா? கொடுப்பீங்கல்ல? அன்புக்காக என்ன வேணாலும் செய்வீங்கல்ல? இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்கல்ல? அடுத்தவன் வளர்ந்தா உங்களுக்கு சந்தோஷம் தானே? அப்புறம் எப்படி நீங்க கெட்டவன்? நீ கெட்டவன் உங்கள்ட்ட சொல்லி உங்களை கெட்டவன் ஆக்குறது, ஆமான கெட்டவன் போலுக்கு நினைக்க வைக்கிறது. நான் நல்லவனா இருந்தா இந்த உலகம் கெட்டவனா இருக்கு, நான் ஏன் நல்லவனா இருக்கணுங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனை உருவாக்குறது, ஃப்ரஸ்ட்ரேஷனை உருவாக்கி டிப்ரெஷன் உருவாக்குறது, டிப்ரெஷனை உருவாக்கி ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குறது, ஸ்ட்ரெஸ்ஸை வியாபாரமாக்குறது. அவ்வளவுதான். எல்லாரும் தாய்லாந்திற்கு டூர் போங்கள், டூரிசம். இரவு நேரம் தூக்க மாத்திரை போட்டுக்கொண்டு தூங்குங்கள், நல்லா உட்காந்து டிவி பாருங்கள். ஏன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடு, ஜாலியாக அம்மா அப்பாட்ட பேசிட்டு அம்மாட்ட விளையாடுங்க. பசங்கள்லாம் இப்போ அம்மாட்ட பேசலாம் குறையுது. ஆக்சுவலாக பசங்கள்லாம் அம்மாட்ட பேசினா அம்மாக்களுக்கு அதை விட ஆனந்தமே கிடையாது. ஏன்னா அவங்கெல்லாம் நம்புறாங்க கடைசி வரைக்கும் இந்த ஆண் பிள்ளைகள்லாம் எங்க கூட இருந்தால் பொம்பளை பிள்ளைலாம் அப்பாட்ட நல்லா பேசுங்க. இந்த பசங்கள்லாம் அப்படியே டிட்டாச் ஆகுது. டோன்ட் டூ தட். லைஃப் இஸ் சோ சிம்பிள், லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டோன்ட் கம்ப்ளைன். இது அற்புதமான உலகம். இந்த உலகம் தியாகத்தில் வளர்ந்துருக்கு. உலகம் முழுக்க பிள்ளைகள் படித்தாலும் உங்களைப் போல எல்லா நாடுகளையும் படிக்கல. நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் பிள்ளைகள் படிப்பதற்கு சொந்த காசில் செலவு பண்ணணும். 14 வயசு 15 வயசு வந்துட்டு அவன் படிக்கிறதுக்கான படிப்புக்கான காசு அவன் தான் தேடணும். காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் மெக்டொனால்ட்ஸ்லையும் ஹங்க்ரி ஜாக்ஸ்லையும் கேஎஃப்சிலையும் எச்சு பிளேட் எடுக்கணும். நைட்டு பார்ல சாராயம் ஊற்றி கொடுத்து மறுநாள் காலையில் காசு எடுத்துட்டு போவான். அவன் வேலையை அவன் பார்த்துக்கணும். ஆனால் நம்ம சமூகம் அப்படி இல்லை. அவங்க அப்பா பணக்காரராக இருந்தாலும் ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்த்தா தன் பொழப்ப அவன் பார்த்துக்கணும். நீங்கள் போய் சேலமில் எங்கே வேணாலும் உட்காருங்க. ஒரு ஹோட்டலில் ஒரு 25 வயசு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு படித்த பையன் வந்து உட்காந்தானா, ஒரு சின்ன பையன் இலை எடுக்க வந்தானா கையை பிடிச்சிருவான். ஏண்டா படிக்கலன்னு கேள்வி கேட்பான். இது படிப்பின் உலகம். படித்த ஒருத்தன் இன்னொருத்த படிக்கணும்னு நினைக்கிற உலகம். படிக்க வேண்டிய வயசில் ஏன் அவன் ஏழை பையன் எடுக்கணும்னு தோணவன். நீங்கள் அவன்கிட்ட சொல்லி பாருங்க. அமெரிக்காவிலலாம் இங்கெல்லாம் வேலை பார்க்குறானுங்கல்ல ஹோட்டலில், அது மாதிரி நான் காலேஜில் படிச்சுக்கிட்டு இந்த ஹோட்டலில் இலை எடுக்கிறேன்னு மட்டும் சொல்லுங்கள். நான் படிக்கிறேங்க டிகிரி, காசு இல்லைங்கிறதுக்காண்டி இலை எடுக்கிறேன்னு சொல்லுங்கள். உங்கள் கையை அவன் பிடிக்கலைன்னா கேளு, உங்களை இலை எடுக்க விட மாட்டான். படித்த ஒரு பையன் இலையை எடுக்கிறதா ஏன் இலையன்னு ஒருத்தர் நினைக்கிறான். அவன் நல்லவன் இல்லையா? அவன் கெட்டவனா? அந்த உலகத்தில் தானே நீங்கள் வாழ்றீங்க. அப்புறம் என்ன கெட்டவன் உலகம்? அது உலகம் முழுக்க எல்லாரும் படிக்கலாம். ஆனால் இங்கே தியாகத்தில் நடக்குது படிப்பு. நீங்கள் ஒரு படிப்பை படிக்கணுங்கிறதுக்காண்டி காலம் முழுக்க அம்மா அப்பா நல்ல சாப்பாடு சாப்பிட்றது இல்லை. நம்ம அம்மாக்களுக்கு எல்லாருக்கும் வயிற்று வலி இருக்கு, எல்லாருக்கும் முட்டி வலி பிரச்சனை இருக்கு. ஏன்? ஒன்று தேவையில்லாமல் நிறையா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா தேவை இருக்கேன்னு சொல்லி குறைவாக சாப்பிடுவாங்க. கடைசி வரைக்கும் அம்மாக்கள் இன்னமும் கடைசியாக சாப்பிடுகிறார்கள். முதல்ல சாப்பிட்றதே கிடையாது மோஸ்ட் ஆஃப் த அம்மா. ஏன்னா எல்லாரும் சாப்பிட்ட பிறகு என்ன மிச்சம் இருக்கோ அதை சாப்பிடுவாங்க, வயிற்றுக்கு பத்தாது. சில நேரம் எல்லாமே மிச்சப்பட்டு போயிடும். ஐயோ புருஷன் சம்பாரிச்ச காசு வீணா போயிருமே, பிள்ளைகளுக்கு நாளைக்கு இல்லாமல் போயிருமேன்னு பயந்து மிச்சம் எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. வயிறில் எல்லா அம்மாவுக்கு அல்சர் இருக்கு, எல்லா அம்மாவுக்கும் முட்டி வெளி இருக்கு. தியாகத்தில் நடக்குது படிப்பு. 10,000 ரூபாய் சம்பளத்தில் வாழ்க்கையை தொடங்கிய ஒரு தந்தை வருஷத்துக்கே 1000 ரூபாய் இன்க்ரிமெண்ட்டில் வாழ்ந்து கடைசியில் டிவி ஸ்விஃப்டியில் ஆரம்பித்து சின்ன சின்னதாக ஒரு வண்டிக்கு போய் அவர் ஒரு நல்ல வண்டி வாங்குறதுக்கு முன்னால் காலேஜ் படிக்கிற உங்களுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்குறார். ஒரு வீட்டு வாசலில் கிடக்கிற செருப்பை பார்த்து சொல்லிடலாம் எது அப்பாவோட செருப்பு எது பிள்ளையோட செருப்பு. ஒரு வீட்டுக்குள்ளே இருக்க வார்ட்ரோபை வச்சு சொல்லிடலாம் எது அப்பாவுடைய அலமாரி எது பிள்ளையுடைய அலமாரி. பிள்ளைகளுக்காக கடைசி வரைக்கும் எல்லாவற்றையும் இழந்து ஒரு நல்ல சாப்பாடு கூட சாப்பிடாம நல்லது கெட்டதுக்கு போகாம இந்த திருவழியா போனால் கடங்காரம் பிடிச்சிருவாங்கிறதுக்காண்டி வேற தள்ளுவரியாக நம்முடைய அப்பாக்கள் போயிருக்காங்க. அந்த தியாகத்தில் வளர்ந்திருக்கிறது உங்கள் படிப்பு, உங்கள் அறிவில் மட்டும் கிடையாது. குண்டுமணி தங்கமாவது போட்டுக்கணுங்கிறது நம்ம சென்டிமெண்ட். அந்த குண்டுமணி தங்கத்தை கூட கலட்டி விட்டுட்டு வெறும் மஞ்ச கைத்தை கழுத்தில் கட்டிக்கிட்டு பக்கத்தில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு கூட போகாம வீட்டுக்குள்ளேயே முடங்கி அம்மாக்கள் கிடந்ததில் வளர்ந்தது உங்கள் படிப்பு. It is not an easy job, guys. It is a dedication of the parents in the society. The whole society working for you. ஏன் நீங்க திரும்ப செய்வீங்க நம்புறான், இந்த சமூகத்துக்கு திரும்ப செய்வீங்க நம்புறான், இல்லாதவனை நீங்க காப்பாத்துவீங்க நம்புறாங்க, படிக்காதவனை படிக்க வைப்பீங்க நம்புறாங்க, நீங்களா விளையாட்டு பிள்ளையா போயிட மாட்டீங்க, ஏதாவது செய்வீங்க நம்புறாங்க. It is a high time for you people to give back to the society. இந்த சமூகத்திற்கு நீங்கள் திரும்ப கொடுப்பதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு உங்கள் கையில் கிடைச்சிருக்கு. Don't take things easy, don't get frustrated, go and hit the doors. That's it. உடச்சிட்டு வெல்லவா. நீ யாருன்னு உனக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கணும். கூட்டத்தில் கோவிந்தா போற ஒரு ஆள் நான் கிடையாது. 1000 பேருக்கு தலைவனாவதற்கான தகுதி எனக்கு இருக்கு நீங்க நம்பணும். என்னால ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் நீங்க நம்பணும். அப்படியானா நான் விளையாட்டு பிள்ளையா இருக்க முடியாது, அடுத்த இடத்துக்கு நீங்க போகணும் நம்பணும். அதுக்கு நீங்க பாசிட்டிவா இருக்கணும், நெகட்டிவான விஷயத்தை களையணும். நீங்கள் தலைவன் என்று நம்புகிற போது உங்களுக்கு பெருமிதம் வரும். அந்த பெருமிதம் பொறுப்பை தரும், பொறுப்பு அதிகாரத்தை தரும். நேரடியாக அதிகாரம் கேட்காத, பொறுப்பை கேள். பொறுப்பை எடுத்துக் கொள்கிறவன் தான் தலைவன், அதிகாரத்தை எடுத்துக் கொள்கிறவன் தலைவன் இல்ல. Take responsibility, lead ahead, take an authority, go ahead. That's it. Right? You are not just 17 years old or 16 years old. You are the pillars of this country. Keep all positive energy within you people. Avoid people those who are disturbing your energy. சந்தோஷமா இந்த உலகத்தை பாருங்க.
மகிழ்ச்சியா உலகத்தை பாருங்க. ஆர்டிஃபிஷியலா கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டிப்ரெஷன் உங்க மைண்ட்ல இருந்து வெளியில எடுங்க. நம்ம ஜெயிக்கிறதுக்கு பிறந்திருக்கோம் நம்புங்க. எல்லாத்துலயும் நல்லது இருக்கான்னு பாருங்க. நெகட்டிவிட்டி அவநம்பிக்கையை தொடர்ந்து வளர்க்காதீங்க. பாசிட்டிவிட்டியை வளர்த்துக்கிட்டு நம்பிக்கையோட போயிட்டே இருங்க. இந்த காலம் நமக்கானது நம்புங்க. நாம தான் இந்த உலகம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன்களும் அண்ணன் தங்கச்சிகள் எல்லாத்தையும் நாட்டுக்கு திருப்புங்க. உலகம் முழுவதும் இருப்பவர்களுக்கான வேலையை இந்தியா கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குங்க. and you have that capacity to do that. let the rest of the world expect India to give the job. கம்பெனிஸை தொடங்கு, ஸ்டார்ட் பண்ணு, ரோட்ல நில்லு, மோது, அடிபடு, தப்பு ஒன்றும் கிடையாது. எல்லாத்துக்கும் 10 வருஷம் வேணும். பொழைச்சு கடங்க, அடிச்சு தூக்குங்க, ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கும். அதான் செய்யறதுக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். நீ ஜெயிக்க போறேங்கிற நம்பிக்கையோட போராடுறப்ப சந்தோஷமா இருக்கும். தோத்து போயிருமோங்கிற பயத்தோட போராடுறப்ப கவலையா இருக்கும். நான்லாம் ஜெயிச்சிடுவேங்கிற நம்பிக்கையோட போராடினேன், மேலே வந்துட்டேன். நீ வருவ, எனக்கு நடந்தா அது உனக்கும் நடக்கும். எனக்கும் இந்த கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்ககிட்ட இந்த மூச்செல்லாம் இறைக்காம, ரொம்ப சிரமம்லாம் படாம, வேர்வையெல்லாம் இல்லாம 4 ஜோக்கு சொல்லி சிரிக்க வச்சுட்டு போறதுக்குலாம் ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் முன்னால் ஒரு 2000 3000 பசங்க தம்பி தங்கச்சிங்க உட்காந்துருக்கப்போ நான் விட்டது எல்லாத்தையும் என் தம்பி தங்கச்சிங்கெல்லாம் பிடிச்சிடணும் ஒரு தவிப்பு எனக்கு இருக்கு. நான் விட்டதை நீங்க பிடிப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கு தான் தொண்டை தண்ணி வத்த வத்த கத்துறேன். ரைட், கோ ஹெட், ஹிட் பேக், தி வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ். சந்திரகாற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.